காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், படைப்பதினால் நான் இறைவன் என்று பாடிய கவியரசர் கண்ணதாசனின் பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பம்பாய் நகரத்தார் சங்கமும் மீனாட்சி நாராயணா அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் மீனாட்சி நாராயணா நினைவு சொற்பொழிவு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வின் தொடக்கமாக நிகழ்வின் சங்கத்தின் துணைத் தலைவருமான மீனாட்சி நாராயணா நினைவு சொற்பொழிவாளருமான இயக்குனர் யார் கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை பற்றிய ஒரு சிறு விவர குறிப்பு. இயக்குனர் கண்ணன் தஞ்சை மாவட்டம் மதுக்கூரை சேர்ந்தவர். அமரர் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி பி.க. கோவிந்தசாமி அவர்களின் மகன். MA இலக்கியம் படித்தவர். சென்னையில் வந்து பத்திரிகையாளராக பணியாற்றி பின் வசன கவிதை உதவியாளராக ஏணிப்படிகள், பகலில் ஓர் இரவு, ரிஷி மூலம், காளி, ஹிட்லர் உமானாத் போன்ற படங்களில் வேலை செய்து அழைத்தால் வருவேன், மலர்களே மலருங்கள், ரதி, கசப்பும் இனிப்பும் போன்ற படங்களுக்கு பாட்டு எழுதி தொடங்கி பத்திரிகைகள், புத்தகங்களில் மதுக்கூர் கண்ணன் என்ற பெயரில் கவிஞராக, எழுத்தாளராக உருவாகினார். இவரது முத்தான கையெழுத்திலேயே உருவான கவிதை தொகுப்பும் ஒன்று வெளிவந்துள்ளது. இது இவரை பற்றிய ஒரு சிறு விளக்கம் தான். இவரை பற்றிய விரிவான விளக்கம் விருது வழங்கும் போது அப்ப சொல்லுவாங்க அந்த நேரத்தில். இப்போ ஒரு சிறு விளக்கத்துடன் அவரை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக அறிமுக உரை ஆற்ற உள்ளவரும் தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் புரவலருமான கவிஞர் அரியக்குடி மையப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா திரு சாத்தப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தற்போது அறிமுக உரை ஆற்றும்படி கவிஞர் அரியக்குடி மையப்பன் அவர்களை அழைக்கின்றோம். மீனாட்சி நாராயணா நினைவு சொற்பொழிவை கண்ணதாசன் விழாவாக மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் நமது போற்றுதற்குரிய சிறப்பு விருந்தினராக வந்து நம்மை மகிழ்விக்க இருக்கிற
முதற்கண் வணக்கத்தை நெறியாளிகை செய்ய வந்திருக்கும் இசைத்தமிழ் பேரரசி ராணி சித்ரா அவர்களே, இசையமுது வாணிபுரி வேணுகோபால் அவர்களே, நற்றமிழ் நாவரசி ரவினா அவர்களே, எழுத்தாளர் மன்றத்தின் தலைவர் நம்மோடு தோள் கொடுத்து கவிஞரின் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் தலைவர் திரு வதிலி பிரதாபன் அவர்களே, இன்று அவர்களுடைய நிகழ்விலே 100வது நாள் மிக ஒரு குறிப்பிடத்தக்க பாராட்டத்தக்க ஒரு முன்னேற்றம், இலக்கிய உலகிலே ஒரு முதல் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு பணி. அதன் பொருட்டு அவர்களை நாம் இங்கு வாழ்த்த வேண்டும். வதிலி பிரதாபன் அவர்களே, இந்த 2 அமைப்புகளையும் இணைத்து நடத்தி சென்று இந்த விழாவுக்கு முழு காரணமாக பின்னிலிருந்து உந்து சக்தியாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா சேதுராமன் சாத்தப்பன் அண்ணன் அவர்களே, இந்த நமக்கு பிறகு நடைபெற இருக்கின்ற எழுத்தாளர் மன்றத்தின் நிகழ்விலே நிகழ்வு தலைமையாற்ற இருக்கிற அமலா ஸ்டான்லி அம்மையார் அவர்களே, எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நமது மீனாட்சி நாராயணா நினைவு சொற்பொழிவு என்பது இந்த கட்டிடம் கட்டுவதற்கு நிதி துவங்குவதற்காக பல்வேறு வழிகளை உத்திகளை ஆராய்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது யாராவது 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அவர்கள் பெயரிலே நாம் இந்த ஒரு சொற்பொழிவை ஆண்டுதோறும் நடத்தலாம் என்று அப்பொழுது தலைவராக இருந்த முத்துக்கருப்பு செட்டியார் அவர்கள் நமக்கு இந்த எண்ணத்தை தூண்டினார்கள். அதன் காரணமாகவே இது முளைத்தது என்று பெரிதாக வளர்ந்திருக்கிறது. இந்த அமைப்பிலே பொற்கிளி கவிஞர் அரு சோமசுந்தரனார் அவர்கள், சிங்கார வடிவேலனார் அவர்கள், இயக்குனர் எஸ்பி முத்துராமனையா அவர்கள், குரல் சூடி உமையாள் என்று பல்வேறு பெரும்புள்ளிகள் பேசியுள்ளார்கள். சென்ற முறை மனிதத்தேனி சொக்கலிங்கம் அவர்கள் இங்கு வந்திருந்து நம்மையெல்லாம் மகிழ்வித்தார்கள். அந்த வரிசையிலே இன்று நமக்கு ஐயா யார் கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அவர்களை பற்றிய ஒரு சிறு முன்னுரை. அவர் ஒரு இயக்குனர், எழுத்தாளர், நடிகர், சின்னத்திரை நடிகர், திரைப்பட வசனகர்த்தா, தமிழறிஞர், ஆராய்ச்சியாளர் என்று பல்வேறு முகங்கள் கொண்டவர். தஞ்சையிலே மதுக்கூரிலே பிறந்தவர். ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தையார் கோவிந்தசாமி அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர். நமது யார் கண்ணன் அவர்கள் தமிழிலே முதுகலை பட்டம் பெற்றவர். சிறந்த பத்திரிகையாளர், கதைவசன உதவியாளர், திரைப்பட பாடலாசிரியர், பத்திரிகைகளிலே மதுக்கூர் கண்ணன் என்ற பெயரிலே பாடல்கள் இயற்றியவர். தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். இவருடைய முத்தான கையெழுத்திலேயே இவருடைய கவிதை நூல் வெளிவந்தது என்பது ஒரு சிறப்பாக குறிப்பிடத்தக்க ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. அதை நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். இவர் ரகுவம்சம், மல்லிகை முல்லை, சுந்தரவனம், மங்கை, கோபுரம், அவளும் பெண்தானே, சுந்தரி நீயும், சுந்தரன் நானும், சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலே நடித்துள்ளார். நடிகர் அர்ஜுன் நடித்த யார் படத்தை இவர்தான் இயக்கினார். இன்னும் இவர் இயக்கிய படங்கள் கண்ணே கனியமுதே, நம்ம ஊர் நாயகன், அன்பு கட்டளை, காவலன் போன்ற படங்கள், இன்னும் பல படங்களை இயக்கியிருக்கிறார். சில படங்களையே நான் இங்கு சொல்லியிருக்கிறேன். காசு, பழனி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போன்ற பல படங்களிலே நடித்துள்ளார். சில வெப் சீரியல்களிலும் நடித்துள்ளார். பல தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியுள்ளார். இளையராஜாவின் இசையிலே அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா என்று நம் காதுகளில் எல்லாம் தேனாக இனிக்க வைத்த அந்த பாடலுக்கு சொந்தக்காரர். அந்த பாடல் இனித்தது இவருடைய தமிழாலா அல்லது இளையராஜாவின் இசையாலா என்று நாம் எண்ணும் அளவுக்கு அருமையான பொருத்தமான வார்த்தைகளுடன் அமைந்த ஒரு நல்ல பாடல் அது.
இயக்குனர் சங்கத்தில் செயற்குழுவில் பணியாற்றி உள்ளார். நிறைய பொது சேவைகள் செய்பவர். தமிழ் கலைக்காவலர், சித்தர் நெறி சேவகர், கலைச்செம்மல் போன்ற விருதுகள் பெற்றவர். திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தொழிலாளர்களிடமிருந்து பாராட்டு பெறுவது என்பது ஒரு மிக குறிப்பிடத்தக்க வேண்டிய, நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அந்த சம்மேளனத்திலிருந்து நிமாய் கோஷ் என்ற விருதை பெற்றுள்ளார். மேலும் உலகளாவிய கவிதை போட்டியிலே 2வது இடத்தை பெற்று முதல் படத்திற்கு சரியாக வந்திருக்க வேண்டியவர் என்று அந்த பரிசை அறிவித்த நீதிபதியின் வாயிலாகவே பாராட்ட பெற்றவர். மிகவும் அற்புதமான பாடல். ஆக அதை உலகளாவிய முதல் பாடல் என்றே நாம் கொள்ள வேண்டும். சித்தர்கள் பற்றி அவர் ஆராய்ச்சி செய்ததை மிகவும் சிறப்பாக குறிப்பிட வேண்டும். பெரும்பாலான ஆராய்ச்சிகளிலே குளிரூட்டப்பட்ட அறைகளிலே புத்தகங்களுக்கு நடுவே உட்கார்ந்து ஆராய்ச்சிகளை முடிக்கக்கூடிய காலங்களிலே அவர் மலைகளிலும் மேடுகளிலும் பள்ளங்களிலும் ஆற்றங்கரைகளிலும் சித்தர்கள் வாழ்ந்த இடங்களிலே அவரே வாழ்ந்தது போல் இருந்து சித்தர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து நூல்கள் வெளியிட்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். திருவண்ணாமலை இடைக்காடர் கூட்டமைப்பின் தலைவராக அவர் இருக்கிறார். நாகப்பட்டினம் அருகிலுள்ள வடக்கு பொய்கை நல்லூரில் கோரக்கர் ஜீவ சமாதியில் ஆன்மீக கூட்டங்கள் நடத்தி திறமையுள்ள புலவர்களை, கலைஞர்களை வரவழைத்து நிகழ்ச்சிகள் நடத்தி அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நிகழ்ச்சிகள் நடத்தி பரிசு வழங்குகிறார். ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்கிறது. இவருடைய முன்னுரையை நான் சொன்னால் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கு நேரம் சுருக்கமாக இருப்பதால் கடைசியில் பட்டிமன்றம் பேசுபவர்களுக்கு 5 நிமிடம் 3 நிமிடம் என்ற நேரத்தை நாம் சுருக்க வேண்டியிருக்கிறது. அதனாலே நான் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு ஒரு வரவேற்பிதழ் கொண்டு வந்துள்ளேன். அதை வாசித்து வைத்துவிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். மும்பை நகரத்தார் சமூக பண்பாட்டுச் சங்கம் 22/6/2025 அன்றில் கண்ணதாசன் பிறந்தநாள் விழாவில் மீனாட்சி நாராயணா நினைவு சொற்பொழிவு ஆற்ற வருகை தரும் யார் கண்ணன் அவர்களுக்கு அளித்த வரவேற்பிதழ். பார்போற்றும் தமிழ் மொழியில் சீர்கோர்த்து கவி செய்து பார்போற்றும் தமிழ் மொழியில் சீர்கோர்த்து கவி செய்து பெயர் பெற்ற பெருந்தகையே யார் கண்ணன் பேருடையாய். பார்போற்று தமிழ் மொழியில் சீர்கோர்த்து கவி செய்து பெயர் பெற்ற பெருந்தகையே யார் கண்ணன் பேருடையாய். ஊர் போற்ற புகழ் பெற்று உயர் நிலைகள் அடைந்தாலும் வேர்மரவா நெஞ்சுடையாய் தேர்போலும் பெருமனத்தோய். ஊர் போற்ற புகழ் பெற்று உயர்நிலைகள் அடைந்தாலும் வேர்மரவா நெஞ்சுடையாய் தேர்போலும் பெருமனத்தோய். ஊர்மரவா நெஞ்சத்தார் ஊருணிகள் தாமமைத்து நீர் வளர்த்த நேசத்தார் நினைப்பில் உயர் பாசத்தார் தார்வேந்தர் தம்மை போல் தமிழ் வளர்த்த நகரத்தார் சார்ந்துள்ள தமிழைப் போல் சைவமுமே வளர்த்தவர்கள். ஊர்மரவா நெஞ்சத்தார் ஊருணிகள் தாமமைத்து நீர் வளர்த்த நேசத்தார் நினைப்பிலியர் பாசத்தார் தார்வேந்தர் தம்மை போல் தமிழ் வளர்த்த நகரத்தார் சார்ந்துள்ள தமிழைப் போல் சைவமுமே வளர்த்தவர்கள். யார் வந்து மாற்றிடினும் குணம் மாறா குலத்தவர்கள் ஊர்கடந்து ஊர் வந்தும் உலகெங்கும் தமிழ் வளர்க்கும் பேர் கொண்ட நகரத்தார் பெருமக்கள் தமைப்பேச நேர்வந்த நெஞ்சத்தாய் நிறை கொடுத்து நீராவாய். பேர் கொண்ட நகரத்தார் பெருமக்கள் தமைப்பேச நேர்வந்த நெஞ்சத்தாய் நிறை கொடுத்து நீராவாய். உலகியலில் வலம் வரும் ஓர் குடிமகனை குலமகளை தலைவனென தலைவியென தந்திடுமோர் காப்பியமாம். உலகியலில் வலம் வரும் ஓர் குடிமகனை குலமகளை தலைவனென தலைவியென தந்திடுமோர் காப்பியமாம். சிலப்பதிகாரம் என்கின்ற செந்தமிழின் நல்லுருவாம் இலக்கியமாம் காப்பியமாம். இனிய தமிழர் வாழ்வியலில் அற்புதங்கள் காட்டிட்ட கற்புடையாள் கண்ணகியை நற்றமிழைச் சாரடித்து கற்றறியா மாந்தருக்கும் தெற்றென தெரிதமிழில் தெளிவிக்கும் கண்ணதாசனை பற்றோடு பேச வந்த பன்முகத்து கலைமகனே.
அற்புதங்கள் காட்டிட்ட கற்படையால் கண்ணகியை நற்றமிழை சாரடித்து கற்றறியா மாந்தருக்கும் தெற்றென்று தெரிகின்ற தெளிவிக்கும் கண்ணதாசனை பற்றோடு பேச வந்த பன்முகத்து கலைமகனே, நன்மக்கள் போற்றுதற்கு இன்றைக்கு மும்பை வரும் எம் இனிய இயக்குனரே, என்றைக்கும் நினைவிருக்கும் இன்தமிழை தருவீரே, எம் நெஞ்சம் நிறைவீரே, கண்ணல் எனக் கழிப்போம் கன்னித்தமிழ் பருகிடுவோம், கண்ணல் எனக்களிப்போம் கன்னித்தமிழ் பருகிடுவோம், உற்றாரும் உறவினரும் காத்திருந்து கண்டது போல் சுற்றங்கள் சொந்தங்கள் சொல்மாலை சுட்டுகிறோம், உற்றாரும் உறவினரும் காத்திருந்து கண்டது போல் சுற்றங்கள் சொந்தங்கள் சொல்மாலை சுட்டுகிறோம், வற்றாத உன் தமிழால் வரையில்லா புகழ் கொண்ட நற்றமிழர் அடையாளம் நவில வந்த நாவரசே வருக. வணக்கம். நன்றி ஐயா. நிகழ்வு தலைவர் ஐயா VS அழகப்பன் அவர்களை தலைமுறை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஹலோ. வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். மேடை பேச்சுக்கு நான் ரொம்ப புதியவன், அதனால் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிக்குமாறு கேட்டுக்கிறேன். பிஃபோர் தேட், நான் முதல்ல இந்த இடத்துல நம்ம இருக்கிறது காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல நினைக்கிறேன். ஆஸ் பிஎன்எஸ்ஏவோட சைட்லேருந்து இது எப்படிங்க இருக்கும்னு சொல்லிட்டு. பிஎன்எஸ்ஏனா பாம்பே நகரத்தார் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் அசோசியேஷன், பம்பாய் நகரத்தார் சமுதாய பண்பாட்டுக் கழகம். இங்கே இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1974 ஒரு 12 ஃபேமிலி இங்கே இருந்தாங்க, நகரத்தார் ஃபேமிலி. அவங்கெல்லாம் சேர்ந்து 1974 இந்த ஒரு இங்கே பக்கத்தில் நாசிக்கில் எங்களுடைய பழமையான கோயில் இருக்குது, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமையான கோயில். அங்கே போயிட்டு வர்றதுக்காக ஒரு சின்ன குரூப்பாக ஃபார்ம் பண்ணது 1974. அது 1979 ப்ராப்பர் ஷேப்பாக சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக பிஎன்எஸ்ஏங்கிற பேரில் பதிவானுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 50 வருஷம் பழமையான இந்த பிஎன்எஸ்ஏ ஆகஸ்ட்டில் நம்ம இந்த இதை நடத்துகிறது எனக்கு ரொம்ப பெருமை. ஸோ 12 ஃபேமிலிஸ் அண்ட் நவ் இப்போதைக்கு ஒரு 200-250 ஃபேமிலிஸ் இங்கே இருப்பாங்க. ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் ரெகுலராக இங்கே நடத்துகிறோம். அது பிஎன்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும். அப்புறம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு நம்ம தமிழ் மொழி உண்டு. அதுபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுபடி ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் நகரத்தார்கள். அந்த காலத்திலேயே சோழ நாட்டு டயத்துலேருந்தே வணிகம் பண்ணதுக்கு பேர் போனவங்க நகரத்தார்கள். அதை தொட்டு பார்க்க போனோம்னா பர்மா, இன்னைக்குள்ள மயன்மார், வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர், கொலம்போ, இது எல்லா இடத்துலையும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அண்டு அது இன்னைக்கு வரைக்கும் தொடருதுங்கிறதுக்கு 2 உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பிஸ்னஸ்க்காக பல நாடுகள் போகிறது உண்டு. அதில் இப்போ வியட்நாம் ரீசெண்டாக போயிருந்தேன். இன்னமும் நகரத்தார்கள் கட்டின கோயில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. மேபி நகரத்தார்கள் இங்கே இல்லை, ஆனால் அந்த கோயில் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் அந்த பழைய பழக்க வழக்கங்களோடு நடந்துக்கிட்டு இருக்கு. நகரத்தார்கள் எங்கே போனாலும் தமிழையும் தமிழ் கடவுளையும் கொண்டு போகிறவங்க. அதுக்கு சான்று அந்த கோயில் இன்னைக்கு அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அங்கே உள்ள தமிழ் லைப்ரரியில் இன்னமும் பழைய தேவாரம், திருவாசகம் அனைத்து புஸ்தகமும் அங்கே அவைலபிள். இன்றைக்கி அங்கே போய் பார்த்து இருந்து படிக்கிறவங்கள நான் நிறைய பேர் அங்கே பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக மயான்மார் பர்மா, செட்டிநாடோட அடையாளம்னே சொல்லலாம்.
இப்போ ரீசெண்டாக ஒரு வேர்களை தேடிங்கிற மாதிரி ட்ரிப் மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க எங்கள் ஏரியாலேருந்து. ஒரு 100 பேர் அங்கே பர்மா ஏரியாவுக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த போயிட்டு வந்ததுலேருந்து இன்னமும் பர்மாவில் நிறையா முருகன் கோவில்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இன்னும் ஒரு செட்டியார் ஒருத்தவங்க இன்னும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க பேர் வெங்கடாஜலம் செட்டியார். ஆரரைங்கிற ஊரில் இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் அந்த பழைய விழாக்கள், முருகனை தொட்டு உள்ள விழாக்கள் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நகரத்தார்கள் எதை தொடங்கினாலும் தொன்று தொட்டு நடக்குங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதில் இது 2 விஷயம். அஃப்கோர்ஸ் வாரணாசியில் உள்ள அந்த பூஜை சம்பந்தமான அந்த சம்பவங்கிற இது இன்னும் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த பிஎன்எஸ்சியை ஆரம்பித்து மீனாட்சி நாராயணா மெமோரியல் லெக்சர் நினைவு சொற்பொழிவு அண்ணன் மெய்யப்பண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அதை மேன்மேலும் சிறப்பாக நடத்துறதுக்கு என்னென்ன செயல்கள் செய்ய வேணுமோ அதெல்லாம் நிச்சயமாக செய்கிறோம். அண்ட் மெய்யப்பண்ணனை பற்றி சில வார்த்தைகள். அவங்க முன்னாடி இங்கே ஆக்டிவ் மெம்பராக இருந்தவங்க. இப்போ தான் ஒரு 10 வருஷமாக அவங்க சென்னை மூவ் ஆகிட்டாங்க. அவங்க சுங்கத்துறையில் வேலை பார்த்தவங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் கஸ்டம்ஸ் மெய்யப்பன். அண்ட் அவங்க ரொம்ப தமிழ் சார்ந்து ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. அவங்களோட தாய் தந்தையார் பேரில் தான் இந்த நினைவு சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க அளித்த நிதி, அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் பிஎன்எஸ்சி சார்பாக பாராட்டுறோம். அதோடு சேர்த்து இப்போ மராட்டிய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம், எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் அது இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோங்கும் போது தான் எனக்கு பற்றியே தெரியும். தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பட் நான் இன்னுமே நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன் அதை பற்றி. நான் அது வெப்சைட்டை பார்த்தேன், வலைதளத்தை. அதில் கிட்டத்தட்ட ஆரம்பித்து 25 வருஷம் ஆச்சு. அவங்க 100வது விழா நடத்திட்டாங்க. ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 4 விழா நடத்துகிறாங்க. அதுவும் பாம்பே மாதிரி ஊரில் டயத்தையும் நம்மளும் போட்டி போட்டு போயிட்டு இருக்கிற இடத்துல 4 ஃபங்க்ஷன் ஒரு வருஷத்தில் நடத்துகிறேங்கிறது, அதுக்கு நிதி கான்ட்ரிபியூட் பண்ணி நடத்துகிறேங்கிறது பெரிய விஷயம். ஸோ தமிழ் உணர்வு ஒன்று மட்டுமே இதை நடத்துறதுக்கான பாசிபிலிட்டியாக இருக்கும். அது இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் நிறையா இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கிறோங்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இது 3, இந்த பாம்பே நகரத்தார் சங்கம், மீனாட்சி நாராயணா நினைவு சொற்பொழிவு அறக்கட்டளை அண்ட் மராட்டிய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம், இவங்க 3 பேர் சேர்ந்து இதை நடத்துகிறோம். அண்ட் அந்த மாதிரி ஒரு இதில் இன்னைக்கு உள்ள தலைப்பு கண்ணகி முதல் கண்ணதாசன் வரை. ஸோ கண்ணகி அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். கண்ணகி பற்றி ஒரு இது எல்லாருக்கும் தெரியும். அவங்க ரொம்ப அவங்க ஹஸ்பண்டுக்கு, அதாவது அவங்களோட கணவருக்கு எதிர்த்தா நடந்த அநீதிக்கு அகென்ஸ்டாக மன்னனையே வாதம் புரிஞ்சு மதுரையை எரிச்சவங்கிறது ஒரு சிறு இதுவாக நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி அதோட அந்த சிலப்பதிகாரத்தோட சாராம்சம் என்னென்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அந்த வழியில் வந்தவங்க இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக உள்ளதில் அருகாமையில் எல்லாரும் ஜெயமோகனை நல்லாவே தெரிஞ்சிருக்குமா இருக்கும், பெரிய எழுத்தாளர். அவர் எழுதின அறம்ங்கிற கதையில் இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்குள்ள எப்போ பர்மா நகரத்தார்களுக்கு அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை சாதகமாக இல்லாமல் அவங்கெல்லாம் இங்கே வர ஆரம்பித்தாங்களோ, நிறையா தொழில்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் 1வது தொழில் பதிப்புத்துறை, அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ், பப்ளிகேஷன்ஸ் நடத்தினவங்க, பெரிய லெவலில் நடத்தவங்க. இன்னும் பெரிய பெரிய பப்ளிகேஷன் தமிழ்நாட்டில் நகரத்தார்களால் நடத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பப்ளிகேஷனை நடத்தின ஒரு 2 நகரத்தார்கள் ஒரு எழுத்தாளருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பேசி அதை புக்கை பப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க. அவர் எழுதுகிறாரு. கிட்டத்தட்ட 100 கதைகளுக்கு அவர் ஒரு குறிப்பான தொகை பேசிக்கிறாங்க. ஒரு கதைக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால அதை அதாவது அந்த பணத்தை கொடுக்காம ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க. அந்த எழுத்தாளர் ரொம்ப வருத்தப்பட்டு அதை வச்சு அவர் நம்பி ஏதோ அவரோட ஃபேமிலியில் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. இந்த பணம் வராதனால அவரால் அதை நடத்த முடியல. அந்த பட்சத்தில் அவர் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு தரேன்னு சொன்னீங்களே, தரலையேன்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள பதிப்புத்துறையில் ஒன்றும் லாபமே கிடையாது, உனக்கு இது கொடுத்த அளவுக்கு போதும், போயிட்டு வான்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சிடுறாங்க. அவர் போய் இன்னும் ரொம்ப பேசி பார்க்குறாரு, கேட்டு பார்க்குறாரு. யாரும் ஒன்றுமே, அவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே விட்டு கொடுக்கல. நாங்கள் பண்ணுறது கரெக்டுங்கிற மாதிரி பேசிடுறாங்க.
அப்போ அவங்க போய் அவங்க வீட்டில் போய் அங்கே ஆட்சி இருக்கிறாங்க, ஆட்சிகிட்ட போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வரகவியாக ஒரு பாட்டு பாடிடுறாரு. பாட்டு பாடினதில் இந்த வம்சம் இருக்காதுன்னு பாடிடுறாரு. பாடினோன்னே அந்த ஆட்சிக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலை. அவர் பாடிட்டு போயிடுறாரு. அந்த ஆட்சி தலைவிரி கோலமாக கண்ணகியாகவே அந்த பதிப்பு அவங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு முன்னால் போய் ரோட்டில் நடு ரோட்டில் தலையை விரித்து போட்டு உட்காந்துடுறாங்க. நீ இந்த மாதிரி பண்ணது தப்பு, இந்த மாதிரி அந்த எழுதினவனுக்கு நீ பணம் கொடுக்காம இருக்கிறது தப்புன்னு சொல்லி சொந்த கணவனையும் கணவனுடைய தம்பியும் கேள்வி கேட்டு அவங்க போய் திருப்பி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த பாட்டு பாடுற அந்த எழுத்தாளர் திருப்பி நான் எழுதி கொடுத்ததை திருப்பி வாங்கிடுறேன், உங்கள் குளம் தலைக்கும்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அடங்கினவங்க. அதுக்கு என்ன இதுன்னா, அரசியல் பிழைத்தோருக்கு மட்டும் அறம் கூற்றாகாது, வணிகம் செய்பவர்களுக்கும் அறம் கூற்றாகும். அதற்கு கேள்வி கேட்டவள், சொந்த கணவனையே கேள்வி கேட்டவள் ஒரு செட்டி ஆட்சி. அந்த விதத்தில் இந்த இடத்துல கண்ணகி முதல் கண்ணதாசன் எல்லாருக்கும் தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய ஒன்றுமே இல்லை. கண்ணகி முதல் கண்ணதாசன் வரைங்கிற அந்த தலைப்பு ரொம்ப ஏற்பாக இருக்கிறது. அதை நான் இன்னும் மேற்கொண்டு நான் டைம் எடுத்துக்க விரும்பலை. ஐயா யார் கண்ணனை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. 2 பேரும் நல்ல விதமாக இன்ட்ரோடக்ஷன் நல்லா நிறையா கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியுடன் யார் கண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். நன்றி. நகரத்தார் சங்கம் சார்பாக ஐயா யார் கண்ணன் அவர்களுக்கு மரியாதை. நன்றி ஐயா. யார் கண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அண்ணாமலை என்ன கொஞ்சம் நீங்கள் வாங்க. திரு மூப்பாயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உங்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திருமதி கோமதி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ராணிஸ்திரா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். திரு செந்தில் முருகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.
முனைவர் பாஸ்கர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மராட்டிய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்ற தலைவர் வதிலை பிரதாபன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. இவருக்கு ஐயா நிகழ்வு தலைவர் திரு VS அவர் அழகப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நீங்க தானே நில்லுங்க சார். இருக்கட்டும் சார் இருக்கு. கவிஞர் அரியக்குடி மெய்யப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு சேதுராமன் சாத்தப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எழுத்தாளரும் தயாரிப்பாளருமான யார்கண்ணன் அவர்கள் கௌரவிக்கிறார். இன்றைய நிகழ்வின் பெருமைக்குரிய நிகழ்வான கண்ணகி முதல் கண்ணதாசன் வரை என்ற தலைப்பில் ஐயா இயக்குனர் யார்கண்ணன் அவர்களை உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வருக, உங்கள் உரையை தருக. நான் உட்காந்து பேசினேன்னா ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருக்கும், இல்லைன்னா நான் ஏதோ பெரிய பேச்சாளர் மாதிரி, நீங்கள் எல்லாம் பார்வையாளர்கள் மாதிரி இருக்கும். இது இப்போ கலந்துரையாடல். ஏன்னா என் எதிர இருக்கிற நீங்கள்லாம் பார்வையாளர்களே இல்லை, எல்லாமே பேராசிரியர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள், தலைவர்கள், முத்துக்கள், மாணிக்கங்கள், ரத்தினங்கள், மரகதங்கள். எப்படி நகரத்தார் சேர்த்தாங்களோ, நகரத்தார் முத்துக்களையும் மாணிக்கங்களையும் நவரத்தினங்களையும் கொண்டு வந்து சேர்த்தாங்களோ, அந்த மாதிரி இங்கே இந்த நகரத்தார் சங்கத்தில் சேர்த்துருக்காங்க எல்லாத்தையும். பல பேர் கடல் கடந்து வந்திருக்கோம், நாடு கடந்து, இடம் கடந்து, தேசம் கடந்து, எல்லைகள் கடந்து இங்கே வந்திருக்கோம். உழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தே. தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுகங்கை மேல் வைத்த தீவண்ணனே. வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாமே. வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா கொடிய வினை தீர்த்தருளும் வேளப்பா செந்தில் வாழ்வே. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை.
செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயிலின் வாசலிலே அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறந்திருக்கும் விதியுடையே நாவேனே. ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் மேற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறந்திருக்கும் விதியுடையே நாவேனே. இன்றைக்கு நம்பிக்கைக்கு நலுங்கு நடக்கிறது, விடாமுயற்சிக்கு விருது வழங்கும் விழா நடக்கிறது, உழைப்பிற்கு உற்சவம் நடக்கிறது, திறமைக்கு திருவிழா நடக்கிறது. இது ஒரு முற்பகலின் முதுகுக்கு மருதாணி தீட்டும் நேரம். விரட்டினார்கள், இடம் கிடைத்தது. கல்லெறிந்தார்கள், வீடானது. தீ வைத்தார்கள், வெளிச்சம் வந்தது. வேல் பாய்ச்சினார்கள், வேலியானது. விஷம் தந்தார்கள், அன்று முதல் நான் திருநீலகண்டன். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் நாமெல்லாம் பிறந்தோம். என்னை நானாக்கி என் நினைவை தானாக்கி கண்ணை இமை போல காத்து வரும் தேவதையே, உன்னை நான் படித்தேன், உன்னால் தான் படைத்தேன், அன்னை என இருந்து ஆசிகளை தூதுவிடு. தங்கத்தால் செய்த தட்டதும் கேட்கவில்லை, தங்கள் கைதட்டே தாருங்கள், அது போதும். செட்டியார்கள் அப்படின்னா கடவுள் செட்டியார் தான், அப்படிதான் சொல்றாங்க. கடவுள் தான் செட்டியார். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரை ஏமானால் வேண்டேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே. ஏரகத்து செட்டியார் யாரு? நகரத்தார். யாரு? முருகன். திருவேரகத்திலே இருக்கிற செட்டியார் யாருன்னா முருகன்னு சொல்றார். வெங்காயம் சுக்கானால், இந்த உடம்பு சுக்குநூறாக போச்சுன்னா, உடஞ்சி போச்சுன்னா, சாம்பலாக போச்சுன்னா, வெந்து அயத்தால், அது வெந்து அதில் வர்ற சாம்பலால் வெந்து அயத்தால் ஆவதென்ன, இங்கு யார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை, சீரான அகத்தை, தந்தீரே யாமானால் வேண்டேன் பெரும் காயம், இந்த பெரிய உடம்பு ஏரகத்து செட்டியார். எப்படி பாருங்க, இந்த மளிகை கடை வைக்கிறவர் ஒருத்தர் முருகனை பாடினா எப்படி பாடுவார்? முருகனை நாம் சிவனை ஆதி சித்தன் அப்படி சொல்கிறோம், முருகனை முழுமுதற் சித்தன்னு சொல்கிறோம். இந்த விழா தொடங்கிறதுக்கு முன்னாடி மரபுப்படி இங்கே இருக்கிற எல்லாரையும் நினைவுபடுத்த வேண்டியது என்னோட கடமை. ஆக்சுவலாக உண்மையிலே இந்த நகரத்தார் சங்கம் இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா அதற்கு யார் அஸ்திவாரம் விட்டார்களோ, யார் இடம் கொடுத்தார்களோ, யார் கட்டினார்களோ, யார் நன்கொடை அளித்தார்களோ, அவங்க இப்போ இந்த அரங்கத்தையே தமிழ் வைப்ரேஷன், தமிழ் வியாபிச்சிருக்கிற அளவுக்கு தமிழ் அன்னைக்கு குடியிருக்க கோயில் இடம் கொடுத்திருக்கிற அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி. அதில் முக்கியமாக இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் சொல்கிறேன், மெய்யப்பன் சாரோட இடம் தான் இது. அதை அது எப்படி இருந்தாலும் அவர் இப்போ நல்லா குழுன்னு இருக்கிற பெங்களூரில் இருக்கிறார். ஆனால் அவரை நேற்று இரவு சந்தித்த போது நான் அவரை நமக்கு ஒரு சீனியர் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் கவிதை படித்த பிறகு அப்போ தான் சொன்னேன், நம்மெல்லாம் பெரிய மரபு கவிஞன் அப்படி எல்லாம் படித்து வந்திருக்கோம், இதெல்லாம் யாருமே பெருமையை கொள்வதில் அர்த்தம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தகுதி இருக்குது, எல்லாருமே அதற்கான திறமைசாலிகள். அதுக்கு தான் திருவள்ளுவர் ஒரு வார்த்தை அருமையாக சொல்லுவார், அந்த தொட்டனை தூரும் மணற்கேணி. அதாவது எல்லாருக்குள்ளேயும் ஞானம் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அறிவு இருக்குது, எல்லாருக்குள்ளேயுமே திறமை இருக்குது, கவித்துவம் இருக்குது.
அந்த காட்சியில் ரசிக்கிற தன்மை இருக்குது. மேலே ஒரு லேயர் மட்டும்தான் மூடிக்கிட்டு இருக்கும். அந்த லேயர் வந்து அப்படியே மூடி இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறது தெரியாது. அதுக்கு தான் மணற்கேணின்ற வார்த்தை சொன்னாங்க. மூப்பா சார் இருக்கார், அவருக்கே நான் சொல்ல முடியாது. அப்படி லேசாக தள்ளினா கடப்பாரை வச்சு பெரிய புல்டோசர்லாம் வச்சு ஜேசிபி வச்சு தோண்டி கிணறுலாம் வச்சு தண்ணி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி லேசாக தள்ளினா உள்ளே இருக்கிற தண்ணி கிடைக்கும் அப்படின்றதுக்கு தான் மணற்கேணின்ற வார்த்தை சொன்னது. அந்த மாதிரி மெய்யப்பன் சார் இருக்கிறாரு, அப்புறம் நம்ம சாத்தப்பன் சார், அப்புறம் அழகப்பன் சார், மூப்பா கூட வந்திருக்கிற என்னோட அவ்வளவு நெருக்கமான கவிஞர்கள் நண்பர்கள் பிரவீனா சேகர், இது எல்லாத்துக்கும் பாடகி 2 பேர் இருக்கிறாங்க, அருமையான பாடகி 3 பேர் இருக்கிறாங்க, மூவர் முப்புரம் தேவியர், சரஸ்வதி லட்சுமி பார்வதி மாதிரி கூடுதலாக அப்பப்போ தேவியர்கள்லாம் வந்து போகிறாங்க, இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் நடுநாயகமாக முக்கியமாக ஒருத்தரை சொல்லணும், வதிலை. அவர் தான் வந்து நார். நாமெல்லாம் வந்து என்ன வகையான பூவாக இருந்தாலும் சரி அதை தொடுத்து மாலையாக்குகிற ஒரு மிகப்பெரிய, அது வந்து பணின்னா இரவு பகல் அப்படின்னு பார்க்காம அயராது, அதனால் அவரோட அன்புக்கு அன்புக்கு ஆட்பட்டு அன்புக்கு உட்பட்டு இப்படி பட்டுன்னு ஒரு பட்டுக்காக நாமெல்லாம் வருகிறோம். அப்படி ஒரு அருமையான ஒரு வதிலை. அதாவது கிரியேட்டிவிட்டி அதிகம் இருக்கிற ஆட்கள் நிர்வாக வேலைகள் எடுத்துக்கிட்டால் கிரியேட்டிவிட்டியை சரியாக பார்க்க முடியாது. உண்மையான விஷயம். நான் என்னுடைய இதிலேயே பார்த்துருக்கேன். நல்ல கவிஞர் வந்து இப்போ நிர்வாக திறமையில் அப்படி ஒரு மெச்சக்கூடிய அளவுக்கு வதிலை இருக்கிறார். அதனால் அவருக்கு முதல் அந்த கரவொலியை நாம் கொடுப்போம். இதில் இந்த தலைப்பு எடுத்துக்கிறது இல்லை, ஒரு இப்படி ஒரு தலைப்பு அப்படி ஒரு தலைப்பெல்லாம் இல்லை. நம்ம கொஞ்சம் நேரம் கலந்துரையாடுறோம். இன்னொன்று நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஷேக்ஸ்பியர், ஷெல்லி, பைரன், கீட்ஸ் இப்படின்லாம் பேசிக்கிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தனை பாராட்ட மறந்துடுவோம். ஏற்ற வீட்டில் இருக்கிறவனை ஒருத்தன் என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க மறந்துடுவோம். இது வந்து காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மை என்னன்னா, இந்த ஸ்னாபரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு எப்படின்னா மற்றவர்கள் மதிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சிலதை செய்கிறது. கிரிக்கெட் என்னன்னு தெரியாதவன் ஸ்கோர் என்னன்னு கேட்பான், ஏன்னா மற்றவங்க மதிக்கணுன்றதுக்காக. அந்த மாதிரி இந்த பைரன், கீட்ஸ் பேரெல்லாம் உபயோகப்படுத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் பேர் தெரியதில்லை. அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளவு பெருமைப்படணுன்னா, கிட்டத்தட்ட சங்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டோன்னா எல்லா வகையிலும், இப்போ நேற்று கூட பேசிக்கிட்டு இருந்தோம் யாப்பருங்கள காரிகையை பற்றி, எல்லா வகையிலையுமே நம்ம உண்மையிலேயே கிரீடம் மகுடம் அத்தனையும் எடுத்துக்கலாம். கர்வம் நமக்கெல்லாம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பிறந்தது மட்டும் இல்லை, தமிழனாக இருக்கிறது மட்டும் இல்லை, தமிழை பேசுறது மட்டும் இல்லை, நமக்கு இத்தனை செல்வம் தமிழா இந்தா உன் சொத்துன்னு அள்ளி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்காக நம்ம பெருமைப்படலாம். வேறு எதுவுமே வேண்டாம், அது மட்டுமே போகிறோம். அது எந்த கடல் தாண்டி எந்த மலை தாண்டி நம்ம வாழ்ந்தாலும் வசித்தாலும் அது நமக்கு அப்படியே ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சுவாசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போது இளங்கோவடிகள்லேருந்து ஏன் வந்து இந்த இதை பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னா, சங்க இலக்கியத்துலேயும் காட்சியல், அதாவது இப்போ டைரக்டர் திரைப்பட இயக்குனர்னா ஒரு சீனை கதையை உருவாக்கி அதை ஷூட் பண்ணுறது. இன்னைக்கு நாமெல்லாம் செய்கிறது ஏதோ கருவிகள், அதுக்கான நுட்பங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு செய்கிறோம். எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு அந்த காட்சிகள் சங்க இலக்கியத்திலேருந்தே வருது. ஒரு போய் 2 மான் வந்து ஒரு இடத்துல தண்ணி குடிக்க போகுது, ஆண்மானும் பெண்மானும் ரொம்ப தாகத்தோடு போகுது. போகிறப்போ ஒரே ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு அந்த ஒரு இதில் தேங்கி கிடக்கு தண்ணி. அதை பார்த்ததும் இந்த தண்ணி வந்து அவ்வளவு தூரம் அலைஞ்சு திரிஞ்சு வர்ற ஆண்மானுக்கும் பெண்மானுக்கும் பத்தாது. கிட்ட போய் 2மே வாய் வைக்குது, தண்ணி குறையவே இல்லை. ஏன் குறையலைன்னு பார்த்தா, இந்த ஆண்மான் என்ன நினைக்குதுன்னா, இவ்வளவு தாகத்தோடு இப்படி தேடி வந்தோமே, பெண்மான் குடிக்கட்டும், நம்ம குடிச்சிட்டோம்னா பெண்மான் குடிக்க தண்ணி இருக்காது அப்படின்னு அது நினைக்குது.
பெண்மான் என்ன நினைக்குதுன்னா, ஐயோ இவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக அந்த தண்ணி கிடச்சிது, அது ஆண்மான். இது ஒருத்தன் பார்த்துட்டு இதை ஒரு பாட்டாக எழுதி அந்த காட்சியல் இருக்குல்ல, அது அங்கேயே ஆரம்பிச்சிருது. அது அதாவது சங்க இலக்கியத்தில் இன்னைக்கு சாப்பிட்ற பிரியாணிக்கு ஊன்றுவை அடிசில்ன்ற வார்த்தை வச்சுருக்கான். ஆமாம். எப்படி? அதாவது இது எல்லாமே நம்ம புதுசாக ஒன்றும் உருவாக்கலை. அதனால் இளங்கோவடிகள் வந்து கண்ணகியை பற்றி சொன்னதுன்றது எப்படின்னா, அதாவது அரசர்கள், மந்திரிகள், அமைச்சர்கள், பெரிய கடவுள்கள் இவங்களுக்கெல்லாம் காவியம் புராணம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் ஒருத்தன் கதாநாயகன் கதாநாயகியா சமகாலத்தில் வாழ்கிற ஒரு மக்களில் ஒருத்தன், அதே மாதிரி வணிகன் மனைவி, இதை வந்து நாயகன் நாயகியாக வச்சு பாடினது சிலப்பதிகாரம் தான். அதுக்கு முன்னாடிலாம் வேறு வேறு அவங்க மந்திரியாக இருப்பாங்க, ராஜாவாக இருப்பாங்க. அந்த காலத்திலிருந்து ஒரு சாதாரண இந்த அதுலேயும் வந்து உண்மையிலேயே இப்போ வணிக மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நகரத்தார்னு எடுத்துக்கிட்டா, கதை வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். காஞ்சிபுரத்தில் அவங்க இருந்ததாக சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் மன்னர்கள் சில சமயம் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணதுனால அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு சோழநாடு வராங்க. சோழநாடு வந்தால் சோழநாட்டில் காவிரிப்பட்டினத்தில் இந்த இப்போ நாம் சந்தித்த சுனாமி மாதிரி கடல் கோள், அது ஒரு வரலாறு சொல்லுது. அது தண்ணி வருது, இவங்க சம்பாதிச்சு வரப்போ இவங்க அந்த செல்வத்தை எல்லாம் வந்து கொண்டு வந்த செல்வத்தை, கடல் கடந்து போய் கொண்டு வந்த செல்வத்தை காப்பாற்ற முடியலை அப்படின்றதுக்காக தண்ணீர் அதிகம் புக முடியாத ஒரு இடமா பார்த்து இந்த தேவகோட்டை, திருப்பத்தூர், காரைக்குடி இப்படி வந்ததாக ஒரு வரலாறு சொல்லுது. ஆனால் இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, இந்த நகரத்தாருக்கு மட்டும் எப்படின்னா, நீங்கள் எதுவும் இல்லை என்றால் கூட ஏதோ ஒன்றை உருவாக்குவார்கள். அதான் நகரத்தாரோட இயல்பு. நீங்கள் எந்த துறை போனாலும் அதில் ஒரு அடையாளத்தை, சாதனையை உருவாக்குவார்கள். அது நகரம், நகரத்தார். ஆனால் இவங்க கிராமத்துலேயே இருந்திருக்காங்க. ஆனால் நகரத்தார் அநேகமாக நாகரிகம், நகரத்தார் இப்படி வந்திருக்கலாம். ஏன்னா இந்த வீடு கட்டின அந்த பாங்கு இது எல்லாமே நாம் வந்து சும்மா கூரை போகிறோம், தென்னையில் அப்படி போட்டால் போகிறோம், ஓடு போட்டால் போகிறோம் அப்படின்றதெல்லாம் இருந்து அதை மாற்றி இந்த பர்மாலேருந்து தேக்கு கொண்டு வாங்க, இட்டாலியிலேருந்து மார்பிள் கொண்டு வாங்க, இப்படி அதை இழைச்சி கட்டின அந்த நாகரிகமெல்லாம் வந்து அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதனால வந்து உண்மையிலே நகரத்தார் அது வந்து, ஆனால் நகர்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் நகரத்தார். அதுதான் ஒரு இடத்துல இல்லாமல். எனக்கு தெரிஞ்ச உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இந்த சயாம் மரண ரயில் பாதைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது நம்ம 1940க்கும் 47க்கும் இடையில் செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாவது உலகப்போர் நடந்த சமயத்தில் நம்ம ஜப்பானியர்கள்ட்ட பிரிட்டிஷும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தவரும், குறிப்பாக அதிக எண்ணிக்கையில் தமிழர்களும் அடிமைகளாக இருந்த நேரம். யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சயாம்பர் அந்த மரண ரயில் பாதை அப்படின்றது, நான் வந்து ஒரு வருஷம் அதுக்கான ஒரு ஆராய்ச்சியில் இறங்கினேன். அதை வந்து திரைப்படமாக்கணுன்ற ஒரு முயற்சியில். இன்னும் அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே தமிழர்களை காவு கொண்ட ஒரு நிகழ்வு. எப்படின்னா அங்கேயும் நிறைய நகரத்தார்கள் இருந்தார்கள். அதில் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இப்போது இதில் வந்து மலேசியாவில் இந்த ரப்பர் தொழில் கொஞ்சம் தேங்கின நிலையில் வேலையிட்டு இருந்த சமயம், செகண்ட் வேர்ல்டு வார், ஜப்பானியர்கள் கீழே பிரிட்டிஷும் இந்தியாவும் கூலி வேலை மாதிரி. அப்போ இந்த ரயில் பாதை போடுறாங்க. ரயில் பாதை போடுறப்போ நீங்கள் இப்போ இங்கேருந்து காலையில் தினத்தந்தி வாங்கிறதுக்கு வெளியில் போனீங்கன்னாலோ, பால் வாங்க வெளியில் போனீங்கன்னாலோ தூக்கி ட்ரக்கில் போட்டுக்குவாங்க. அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்களா, குழந்தைங்க இருக்காங்களா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியே தூக்கி போட்டுவாங்க. ஜப்பானிய இராணுவம் வந்து தூக்கி போட்டுக்குவாங்க. அது யார் வந்தாலும் சரி. அப்படி கொண்டு போய் அந்த மலை முகடுகளை எல்லாம் வெட்டி கொடைஞ்சு காட்டாறுகளுக்கெல்லாம் பாலம் போட்டு
அந்த ரயில் பாதையை ஒரு 5 வருஷம் செய்ய வேண்டிய ரயில் பாதையை ஒரு 1.25 வருஷத்தில் முடிக்கிறாங்க. அதில் இடையில பர்மியர்கள் வந்து அங்கே வணிகம் செய்ய வர்றாங்க. நிறைய அதில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அந்த ஆறுகளில் போகிற வந்து மீன், அதே மாதிரி வந்து ஒரு மோசமான மரவள்ளி கிழங்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து காட்டாற்றோட அந்த சிவப்பு மஞ்சள் கலந்த தண்ணி, இப்படி அதில் இப்போ நம்ம கொரோனா காலகட்டத்தில் உயிரிழப்பு மாதிரி ஒரு 100 பேர் சாவாங்க. அப்படியே 100 பேரையும் ஒன்றா புதைச்சிட்டு அப்படியே அந்த கேம்ப்பு தள்ளி போகும். இப்படி போனதில் கிட்டத்தட்ட பிரிட்டிஷும் நம்ம இந்தியர்களும் சேர்ந்து 1 லட்சத்துக்கு மேலே, இப்போ நம்ம எப்படி இலங்கை இதை நினைக்கிறோமோ அதை விட பேரிழப்பு நடந்த ஒரு சம்பவம் அது 2ஆம் உலகப்போர் சமயத்தில். அதனால தான் அந்த பழி வாங்குற நோக்கத்தில் ஜப்பானியர்களுக்கு அவன் திரும்ப பதிலடி கொடுத்தது தான் ஹிரோஷிமா நாகசாகி ஆக்சுவலாக. ஏன்னா ஜப்பானியர்கள் அவ்வளவு ஒரு அட்டூழியம் அடக்குமுறை செஞ்சாங்க. அதில் வேலை செஞ்ச தமிழர்களுக்கு கடைசியாக ஒரு வாழைத்தாறு நோட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க கூலியாக. அதை கொண்டு வந்தப்போ அந்த நோட்டுக்கள் எல்லாம் செல்லாததுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் நிறைய அதில் நகரத்தார் இருந்தாங்க. ஏன்னா வணிகம் செய்ய போனவங்க, குடும்பமாக இருந்தவங்க, அதில் எல்லாம் இந்த கதைகள் எல்லாம் கேட்குறப்போ நகரத்தார் செஞ்ச தியாகம் எப்படின்னா, நீங்கள் நகரத்தார் வந்து ஒரு தான் உண்டு தன் குடும்பம் உண்டு அப்படின்னு இருக்கிற பல பேர் இருக்கிறாங்க. அதாவது சாப்பிடுவோம், தூங்குவோம், குழந்தை குட்டியை பார்த்துக்குவோம், 4 சோத்துக்குள்ளே இருப்போம் அப்படின்னு கரைஞ்சி போகிற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ சமூகங்கள். அதிலிருந்து கொஞ்சம் மாறி அடுத்து கல்விக்கு என்ன செய்யலாம், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனுக்கு என்ன செய்யலான்னு ஆரம்பித்து அதுக்கான அடையாளங்களை இட்டு சென்று இன்றைக்கும் அதை காப்பாற்றிட்டு வர்றது நகரத்தார் சமூகம். நீங்கள் காரைக்குடி அழகப்பா அப்படின்னு ஒன்று மட்டும் இல்லை, எங்கே போனாலும் சரி. அதே மாதிரி நீங்கள் அதாவது 1900 ஆரம்பித்து, அதாவது பிரிட்டிஷ் ஆண்ட காலத்திலேயே பல கோயில்களை, சிதிலமடைந்த கோயில்களை அப்படியே புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணது யாருன்னு பார்த்தா வரலாறு எடுத்தால் நகரத்தார். நீங்கள் ஏன் நகரத்தார் அது செய்ய முடிஞ்சதுன்னா, விவசாயின்ற வேளாளர் வந்து அவன் விவசாயம் தான் பண்ண முடியும், நிறைய பொருள் கிடைக்காது. இப்போ தச்சு வேலை செய்கிறவங்க, நெசவு செய்கிறவங்க எல்லாம் தான் பண்ண முடியும். ஆனால் இந்த தன வணிகர்னு சொல்கிற நம்ம நகரத்தார் மட்டும் ஒரு வியாபாரம் பண்ணாங்கன்னா நிறைய பொண்ணும் பொருளும் கொண்டு வர்றாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணிடுறாங்க, அந்த சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியை இந்த நல்லதுக்கு, கல்வி பணிக்கும் இறைப்பணிக்கும் மற்றவர் பசி பிணி போக்குவதற்கும் பயன்படுத்தணும் அப்படின்றதில் தெளிவாக இருக்காங்க. அதனால தான் இந்த சிதிலமடைந்த கோயில்கள், அது பழைய வரலாறுகள். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கூட இப்போ காளகஸ்தியில் அருமையான ஒரு கதை சொல்கிறாங்க. காளகஸ்தியில் ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த காளகஸ்தி கோயிலை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில்ன்றதுனால அதை சொல்கிறேன், திருப்பதியிலேருந்து வர எல்லாரும் அங்கே வந்து வருவோம். அதை புதுப்பிக்கிறாங்க. புதுப்பிக்கிறப்போ அவர் செட்டியார் பேர், நான் தனிப்பட்ட முறையில் அவர் பேர் கூட சொல்ல விரும்பலை, அவரும் மனைவியும் போகிறாங்க. போய் அந்த அர்ச்சகர் வந்து எல்லாம் பண்ணுறாரு. தீபாராதனைக்கு முன்னாடி இவங்க கொண்டு போன மாலையை போடுறதுக்காக, அதாவது எந்த ஒரு செட்டியார், எந்த ஒரு நகரத்தார், எந்த ஒரு தனவணிகர் இந்த கோயிலுக்கு புதுப்பிக்கிறதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு பணத்தை கொடுத்து செலவு பண்ணாரோ அவரும் அவருடைய குடன் இருந்த சிலரும், அவர் மனைவியோட கோயிலுக்குள்ளே போயிருக்கிறப்போ அந்த மாலையை, இவங்க கொண்டு போன மாலையை அம்பாளுக்கு சாத்துறப்போ அதுக்கு பழைய மாலையை எடுக்கணும்னு அர்ச்சகர் எடுக்கிறப்போ அந்த தெய்வ திருமேனி கழுத்தில் இருந்த தாலியும் சேர்ந்து வந்துடுது. அது உடனே எதுவுமே யோசிக்காம அந்த அம்மா, நீங்கள் ஆட்சின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா அந்த தன்னோட மாங்கல்யத்தை எடுத்து உடனே அர்ச்சகர் கையில் கொடுத்தாங்க. இமீடியட்டா உடனே அர்ச்சகர் ஒரு அந்த பயந்து நடுங்கி அதை முதல்ல கட்டிட்டார். அடுத்த செகண்டு கணவர் அங்கேயே முக்தி அடைஞ்சிட்டார். அதாவது பிஃபோர் தட்
ஒரு செகண்ட் முன்னாடியே கடவுள் அம்மன் தீர்மானிக்கிறாங்க, இந்த இறைப்பணியோட இவருக்கு முக்தி கொடுக்கணும் அப்படின்றத. அதுக்கான ரியல் இன்சிடெண்ட், வரலாற்று பதிவு, வருஷம், இடம், தேதி, அந்த பெயர்களோட அப்படி ஒரு குறிப்பு இருக்கும். இப்படி அற்புதங்கள் நிறைய நகரத்தார் இருக்கணும். இப்போ பட்டினத்தார்ன்ற ஒன்று நம்ம ஏதாவது வரலாறு, ஒரு கற்பனை புனைவு, இப்படி சரித்திரம் இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் பட்டினத்தார்ன்றத யாராவது மறுக்க முடியுமா? ஒரு நகரத்தார், தனவணிகர், வாழ்க்கைன்னா எப்படி இருக்கலாம்? வசந்த மாளிகையில் எல்லாரும் பார்த்த படமாக இருக்கலாம். அந்த முதல் பகுதியில் வந்து அவர் ஹீரோ எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருந்த ஒரு கதாபாத்திரம் பட்டினத்தார். அவர் தான் பிறகு பாடுறார், நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலமொன்றும் இல்லாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல பொலபொலன கலகலன புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வகையறியீர், கைவிடவும் மாட்டீர், கவர் விளந்த மரத்துளையில் ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல் அகப்பட்டீர், கிடந்துள்ளல் அகப்பட்டீரே. எவன் சொல்ல முடியும்? எவன்? காட்சியியல், இதுதான் டைரக்டரு, அவன் தான் டைரக்டரு. ஃபாரஸ்டில் அவன் கரெக்டாக மரம் வெட்டிக்கிட்டு இருக்கிறவன் லஞ்ச் பிரேக்குக்காக போகிறதுக்கு முன்னாடி அந்த மரத்துக்கு நடுவில் ஒரு அப்படியே கவர் பிளந்த மரத்துளையில் ஆப்பை வச்சுட்டு, அந்த 2 மரம் பறந்து கோடரியால் பறந்துருக்கிற இடத்துல, ஏன்னா 2 ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு ஆப்பை வச்சுட்டு அவன் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த வாழ்க்கையே, இவனோட உழைப்பை, இவனோட கஷ்டத்தை, இவனோட சிரமத்தை திரும்ப டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிற குரங்கு வந்து உட்கார்ந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு அப்படியே வந்து அந்த ஆப்பை அசைச்சு அப்படி தூக்கி அப்படி மேலே வீசுகிறப்போ அந்த கேப்பில் அதுக்கு தெரியாமல் அதோட வால் மாட்டிக்கிட்டு ஆப்பை எடுத்ததுனால 2 மரம் ஒன்றா சேர்ந்து வால் நசுங்கி குரங்கும் வெளில வர முடியலை, கத்தி துடிச்சு கதிரி. இதுதான்டா வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. என்ன அழகா அப்படி ஒரு இப்படி இந்த நகரத்தாரோட கதை கண்ணகியில் ஆரம்பிக்கிறப்போ, கண்ணகி அங்கே போய் மதுரையை நோக்கி போகிறப்போ அங்கே இளங்கோவடிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த ஒரு கவிஞர், மிகச்சிறந்த புலவர், மிகச்சிறந்த காவியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதையெல்லாம் விட அவர் வந்து உண்மையிலேயே கம்யூனிசம், சோசியலிசம், உண்மையான ஆன்மீகம், உண்மையான இயற்கையை வணங்குகிற ஒரு ஆள். அவர் சமணர், பெரிய ஒரு அரச பரம்பரை, அதிலிருந்து அதெல்லாம் வேணான்னு வெளில வந்துட்டார். அதெல்லாம் விட்டுருங்க. எவன் ஒருவன் ஞாயிறு போற்றுறதும் திங்களை போற்றுறதும்னு ஆரம்பிக்கிறானோ அவன் உண்மை. அதான் உண்மை. நம்ம வந்து இந்த ஞாயிறு, இந்த சூரியனும் இந்த சந்திரனும் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இந்த பூமி, இந்த மண், அதனால தான் அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லித்தந்த வானம் தந்தை அல்லவான்னு நம்மளால் சொல்ல முடிஞ்சு. அவன் வந்து இந்த கண்ணகி மதுரைக்கு போகிறப்ப அங்கே பாருங்க, அங்கே விரிக்கிறான் பாருங்க, அப்படி விஷுவல். அப்படியே வையை என்னும் பொய்யா குளக்கொடி, அங்கே கரையில் இருக்கிற சருகுகள், பூக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் மிதந்து அந்த தண்ணியே தெரியாத அளவுக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே பூக்களும் அந்த முத்துள்ளாயிரத்தில் சொல்கிற மாதிரி அந்த சிவப்பு பூக்கள், அது இது எல்லாம் உள்ள தண்ணியே தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி முத்துள்ளாயிரம் சொல்லும். அல்ல பண்ணாரு அந்த மாதிரி முறுக்காம்பல் நெய்யே விழன்னு அந்த மாதிரி. அது அப்படி போகிறத இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாரு, கண்ணகி நடந்து போகிறப்ப இந்த வையை என்னும் பொய்யா குளக்கொடி பின்னாடி உனக்கு இப்படி ஒன்று நடக்க போகுதேன்னு முக்காடு போட்டா, அந்த நதி தன் முகத்தை காட்டாமல் இந்த பூக்களாலும் இலைகளாலும் சருகுகளாலும் முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறப்ப நான்மாட கூடலில் மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற கொடி வராதே வராதே வராதேன்னு அசைஞ்சு சொல்லுது. எப்படி யோசிச்சிருக்கான் பின்னாடி. பாலச்சந்தர் படத்துல எல்லாம் இந்த இயக்குனர் டெக்னாலஜி எல்லாம் இப்போ நம்ம பண்ணோம் இந்த நூற்றாண்டில். அவர் அந்த காலகட்டத்தில் போனதும் நீ யாருன்னு கேட்டால்
கண்ணகின்னு சொல்லிட வேண்டியதானே. தேராம் அண்ணா செப்போதுடையன் எல்லர் சிறப்பினைமே வருவேப்போ பிள்ளர் உண்கண் தீர்த்தோன்றி ஆவிற்கடைவனை நடுங்க யுகினீர் நெஞ்சு சுட தாழ்ந்த நரும்பரர் புதல்வனை ஆளில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதிய ஊர்வாள் மாசாத்துவாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி உள்வினை துறப்ப சூழ்கலன் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் காற்சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரே என. நீ இதுக்கு மேலே என்ன கேள்வியே கேட்கக்கூடாதுடா, எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். நீதி இருப்பேன் என்ன, முதல்ல பேர் கேட்பேன், ஆதார் கேட்குற மாதிரி, அப்புறம் அட்ரஸ் கேட்பேன், ஆதார் நம்பர் கேட்பேன், அதெல்லாம் இல்லை. நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அடுத்த செகண்ட் நீ என்னன்னு சொல்லுன்ற மாதிரி என்ன அழகா அப்படி கண்ணகி. இப்போ அந்த கண்ணகியோட அந்த கோயில் என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். அதாவது சேரன் செங்குட்டுவன் எல்லாம் கல் சுமந்தார்கள். இப்போது குமிழியில் எண்டு பகுதியில், அதாவது ஒரு பகுதி குமிழியில் வந்து தமிழ்நாடு, இன்னொரு பகுதி கேரளா. இந்த குமிழியிலேருந்து அந்த பகுதிக்கு போகணும் கண்ணகி கோயிலுக்கு. கண்ணகி மதுரையை வந்து இப்படி நிர்மூலப்படுத்திட்டு எரிச்சிட்டு, அதை இப்போ அறிவியல் கூட சரின்னு சொல்லுது, இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு. போய் அங்கே சினம் தணிந்து இருந்ததாக சொல்லுது. கம்பத்தில் அதற்கான ஒரு அடையாளம் இருக்குது. தேனி அருகில் ஒரு அந்த லோயர் கேம்புக்கிட்ட ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. அங்கே போனதும் அந்த இடத்துல இப்போ இன்னைக்கு ஒரு தமிழன் போகணுன்னா அங்கே உள்ளே போகிறதுல பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பேராபத்தில் சிதிலம் அடைந்த கோயிலை ஒரே ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அங்கே, அதுவும் வந்து அங்கேயும் சொல்கிறாங்க, நகரத்தார் ஒரு சமூகம் வந்து அவ்வளவு வந்து தண்ணி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி, இங்கே முருகனுக்கு பழனிக்கு போகிறது பாருங்கள், நகரத்தார் போவாங்க. நான் கால்நடையாக போகிறது யாருன்னா நகரத்தார் போவாங்க. சபரிமலை கிளம்புறதில் நகரத்தார் போவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பழனி கால்நடை போகிறது மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லை, ஒரு கோயில் இருக்குன்னா அங்கே கரெக்டாக ஏதோ டியூப்லைட் ஏரியாவில் அப்படின்னா உடனே அவங்க தான் கொண்டு போய் முதல்ல டியூப்லைட் கொடுப்பாங்க. ஒரு ஏதோ ஒன்று இந்த இது அடிக்கிறது போடணுன்னா, மேளம் அடிக்கிறது அவங்க தான் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, உண்மையிலேயே ஒரு எந்த அளவுக்கு வணிகத்தில் ஷார்ப்பாக இருப்பாங்களோ, லாப நஷ்ட கணக்கு, புள்ளி விவரங்கள், குறியீடுகள், நம்ம கால்குலேட்டர் இல்லாமையே கணக்கு பண்ணுவாங்க நகரத்தார். அவங்களுக்கு வந்து லேப்டாப் தேவையில்லை, கால்குலேட்டர் தேவையில்லை, ஃபோன் தேவையில்லை. அந்த அளவுக்கு சின்ன படிப்பு படிச்சிருந்தாலும் சரி. இப்போ சார் என்ன பெரிய லிட்ரேச்சர் படிச்சுட்டா கவிதை எழுதுறாரு? இல்லை சார். அப்படி தான் அது இயல்பாக வந்துடும் அந்த குலத்துக்கு, அந்த ரத்தத்துக்கு. அது ஒரு வகையில் அதை ஜீன்னு சொல்கிறோம்ல. பார்த்தா பெரிய கலைஞர்கள், பெரிய கவிஞர்கள் எல்லாம் வரிசை. அதனால தான் எண்டில் வந்து கண்ணதாசன் வர்றார். இந்த இதில் ஒரு அடையாளமாக கண்ணகியில் ஆரம்பித்து கண்ணதாசனுக்கு இடையில் எத்தனை பேர், எத்தனை சாதனைகள், எத்தனை கல்விக்கூடங்கள், எத்தனை 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 இன்றைக்கும் போகும் பாருங்கள். நான் கேட்டேன், இங்கே அதர் இதெல்லாம் இருக்காங்க, சமூகம்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால இப்படி ஒன்றா கூட முடியலை, இப்படி சேகரிக்க முடியலை, இப்படி தேன் கூட கட்ட முடியலை. இன்னொருத்தனுக்கு தேன் கொடுக்கறதுக்கு கூட அந்த தேனீக்கள் ஒன்று சேரணும். அது பயன்படுத்த போகிறதில்ல. ஆனால் அந்த ஒன்று சேருகிற இயல்பு நகரத்தாருக்கு இருக்குது. அதனால தான் வந்து அவங்க கடல் வாணிகம் போனாங்க, பர்மா போனாங்க, மலேசியா போனாங்க, எங்கே போனாலும் சரி. அங்கே போனால் இப்போ மும்பைன்றது அவங்க அந்த மாதிரி ஒரு வாணிகம் தேடி வந்த இடம்தான். இருந்தாலும் இங்கேயும் வந்து நாம் வந்து என்ன, இப்போ இங்கே என்ன, அதாவது அவங்கவுங்க வளர்வாங்க, வளர்த்துக்குவாங்க குடும்பத்தை, பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை. ஆனால் கூடவே சேர்ந்து உறவுகளை வளர்க்கறது அப்படின்னு இருக்குல்ல. நீங்கள் வாழ்க்கையில் ஏங்க எல்லாம் போயிடுங்க, ஆனால் அந்த நட்பும் உறவும் இருக்குல்ல, அதுதாங்க ஒரு சந்தோஷம், அதுதான் ஆனந்தம், அதுதான் அற்புதம். இன்றைக்கும் நான் வந்து மும்பை வரேன்னா ஒரு வதிலை பிரதாபன் காட்டுற அந்த நட்பு. இப்போ நேற்று ஒரு நாளில் இவங்கெல்லாம் நண்பர்கள் ஆனாங்க. இங்கே இப்போ பிரவீனா பார்த்ததும், இந்த பாடகிகளை பார்த்ததும், எல்லாரையும் பார்க்குறப்போ ஒருத்தர் பார்க்குறதில்ல. இப்போ இங்கே இந்த முகங்கள் பார்த்த முகங்கள், அந்த முகங்கள் பார்த்த முகங்கள் அப்படின்றதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல. நீங்கள் அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒரு சேவை, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு அரங்கம். அதே மாதிரி
இந்த எவ்வளவோ ஒளிபெருக்கி சிரமப்படுத்துறது. இதில் வந்து ஒயர் சரியில்லை, அதில் இது சரியில்லை, டியூன் பண்ண முடியலை, சுருதிக்கு கரெக்டாக வரல, வாய்ஸ் கேட்கல, -1 வந்து ஒர்க் ஆகலை. இப்படி இருந்தும் சிலர் பிரமாதமாக பாடுறீங்க, அருமையாக பாடுறீங்க. அதாவது வாழ்க்கைனாலே எல்லாமே வந்து சரியாக இருக்குன்னே சொல்ல முடியாது. வாழ்க்கையில் வந்து எவ்வளவு இது துன்பம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மனைநோக அடிமை சாக மாவீரம் போகுதென்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரன் மரித்து கொள்ள சாவோலை கொண்டொருவன் எதிரே தள்ளவனா விருந்து வர சர்ப்பம் தீண்ட கோவந்து உழுதுண்ட கடமை கேட்க குருக்களோ தட்சணைகள் கொடு என்றாரு. ஒருத்தனுக்கு எவ்வளோ கஷ்டம் வரலாம் ஒருத்தன் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்குள்ளே அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஃப்ளைட்டுக்கு உள்ளே வர்றதுக்குள்ளே இப்போ என் கூட வந்து அவங்க ஆசனாண்டே இப்போ என் பேத்தி வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு அத்தனை பிரச்சனை, எனக்கு அத்தனை பிரச்சனை. இங்கே இவங்க பாட வந்தால் அது ஒரு 15 நிமிஷம் போராட்டம். அதுக்கு அப்புறம் பாட ஆரம்பித்த பிறகு இப்படித்தான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. யாரும் எதையுமே ஈஸியாக முடியவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டத்துக்கு இடையிலையும் ஒருத்தன் இந்த இப்போது கண்ணதாசன் வந்து மிகச்சிறந்த கவிஞனாக ஆனதுக்கு மிகப்பெரிய காரணமே என்னென்னா கஷ்டம்தான். சென்னை வந்து கடற்கரை இப்போ இன்றைக்கி இப்போ அவரும் பிறகு போயிருக்கிறாரு, நானும் போப்போம் சொகுசாக. இப்போ நம்மளாம் காரில் போய் காரை பார்க் பண்ணிவிட்டு நம்மளை பார்த்ததும் ஒரு கான்ஸ்டபிளோ யாரோ வருவாங்க, சார் நீங்கள் இங்கேயே நிறுத்திக்கலாம் சார் அப்படின்னு. ஆனால் கண்ணதாசன் முதன்முறையாக போன போது அவர் வந்து பள்ளம் தோண்டி அந்த மணலில் தன்னை யாருன்னு காட்டிக்க முடியாதபடி படுத்து தூங்கினார். அதையும் வந்து ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணான், எந்திரின்னு புட்ஸ் காலால் உதச்சி. கஷ்டப்பட்டாதான் அந்த வாழ்க்கையோட அதான் சுகம் அவர் கண்டுபிடிச்சது. அவர் அதுக்கு பிறகு தான். ஆனால் அதான் சொல் வனவாசம்னு அவர் எழுதின அத்தனையும் இந்த அரசியலில் அவர் பட்ட கஷ்டம், சினிமா எடுத்து அவர் பட்ட கஷ்டம். சினிமாவில் வந்து ஆக்சுவலாக யார் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சாரோ அவங்கெல்லாம் இப்போ சந்திரபாபு மாதிரி சொல்கிறப்போ டேட்டுக்காக வாசலுக்கு போகிறப்போ கொல்லப்பக்கம் வழியாக சந்திரபாபு தப்பிச்சு ஓடினார். யாராவது நம்ப முடியுமா? ஆக்சுவலாக தேவிகான்ற ஒரு மிகப்பெரிய நடிகை எல்லாருக்கும் தெரியும், கனகா ஹீரோயின் ஆனாங்க. எனக்கு ரொம்ப அவ்வளவு இதுவாக இருந்த ஒரு நடிகை தேவிகா. நானும் ஏன்னா எல்லாரும் வானம்பாடியெல்லாம் பார்த்து ரசித்த நாம தான். அதாவது அவர் பாட்டுக்காகவே எழுதின படம் வந்து வானம்பாடி. ஜிஆர் நாதன்ற ஒரு இயக்குனர், ஒளிப்பதிவாளர். அதாவது கையில் வந்து இது போட்டுட்டு தான், க்ளவுஸ் போட்டுட்டு தான் அவர் இருப்பார். அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த தேவிகாவை ஒரு தேவதையாக காட்டின ஒரு ஒளிப்பதிவாளர் இயக்குனர். அந்த எந்த படம் எடுத்தாலும் அதில் ஒரு பிரச்சனை, அதில் ஒரு நஷ்டம், அதில் ஒரு கடன்காரர்களோட தொந்தரவு, இப்படி பண்ணி 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 அதாவது அவர்கிட்டேருந்து சரஸ்வதி என்ன நினச்சிருக்கான்னா, உனக்கு வந்து நான் இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நீ வந்து எனக்கு கொடுப்ப அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருந்து கடைசியாக அங்கே போய் ஹாஸ்பிட்டல்லையும் அதே தான் கொடுத்துருக்கேன், தொந்தரவு. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சாப்பாடு கிடச்சிடுச்சு, தங்கிறதுக்கு இடம் கிடச்சிடுச்சு, சந்தோஷம் கிடச்சிடுச்சு, பிரச்சனைகள் இல்லைன்னா வாழ்க்கை என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஒன்று ஐயோ ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ தடங்கள் ஓட்டத்தில் எவ்வளோ ஒரு இது இருக்குது, தத்துவம் இருக்குது. அந்த தடங்கள் ஓட்டம் தான் கண்ணதாசன் ஓட்டம். கண்ணகியில் ஆரம்பித்து கண்ணதாசன் வரைக்கும் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் அந்த தடங்கள் ஓட்டம் தான். அதே மாதிரி தொடர் ஓட்டம். நம்ம கொண்டு போகிறத இன்னொருத்தர் அது கையில் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்பா கொடுக்கறத பையன் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சில இடங்களில் அது நடக்குது. இளையராஜா கொடுத்ததை யுவன் சங்கர் ராஜா கையில் எடுத்துக்கிறார், இளையராஜா கொடுக்கறத பவதாரணி எடுத்துக்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் தொடர் ஓட்டத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் பையன் வந்து 2 பேருமே அந்த கேட்ச் பண்ணலை. கொடுக்க அவர் தயார், வாங்கிக்க அவங்க தயார் இல்லை. வைரமுத்து அவர்கள் கொடுத்த அந்த தொடர் ஓட்டத்தில் கபிலனும் இவரும் தயாராக இருக்கிறாங்க. ஆமாம், கார்க்கியும். அப்போது ஒரு இடத்தில் தொடர் ஓட்டம் சரியாக நடக்குது. இப்போ இவங்க வீட்டில் கூட, பிரவீனா வீட்டில் கூட, அவங்க ஒவ்வொரு வீட்டில் சந்ததிகளும் உருவாகுது. அப்படியே அது வந்து இப்போது என்னையே உதாரணமாக சொல்லலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே எல்லாருமே பேரண்ட்ஸ், அப்பாவோ தாத்தாவோ
அந்த வயதில் அதிகம் பேர் இருக்கிறதுனால சொல்கிறேன். சூழ்நிலையை இந்த நகரத்தார் இதை வந்து ஒரு உதாரணமாக காரணமாக வச்சு இதை சொல்கிறேன். சூழ்நிலையை நாம் தான் உருவாக்கணும். இப்போ எனக்கான சூழ்நிலை, நான் பிறந்தப்போ என்னை சுற்றி புத்தகங்கள், வேறு வழியே இல்லை. புத்தகங்கள் தான், திரும்பி பார்த்தா புத்தகம், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா புத்தகம். அதே மாதிரி மார்கழி மாதமானால் அப்பா வந்து கோவிலில் போய் அப்படியே திருப்பாவை திருவம்பாவை பாடுறது அப்படியே ஊரெல்லாம் எதிரொலிக்கும், வழியும் அப்படியே தேன் வந்து பாயுது காதின் இல்லை மாதிரி காலையில் கோலம் போட்டுக்கிட்டே தாதன் அடிக்கிற சமயத்தில் அந்த குரல் வரும். அப்புறம் காதுகளில் கடுக்கண் போட வேண்டிய வயதில் கந்தர் சஷ்டி கவசத்தை போட்ட தந்தைக்குன்னு ஒரு புத்தகத்தில் எழுதினேன். அந்த மாதிரி கந்தர் சஷ்டி கவசம் சொன்னாதான் சந்தம் அங்கேயே வருது பாருங்கள். ஒவ்வொரு இடத்துல சந்தம் எப்படி வரும்? இப்போ இவர் படித்தார், படிக்கிறப்போ சந்தம். இதுதான் பாரதியோட இறப்புக்கு பிறகு அவரை கொண்டாடுறோம் அப்படின்றத விட பாரதியோட எழுத்துக்கு ஏன் அவ்வளோ மரியாதை வந்ததுன்னா, நீங்கள் நம்ம சாரும் மூப்பாவும் நானும் பேசிக்கிட்டோம், இல்லை பிரவீனா கூட பேச, மெய்யப்பன் சாரோட பேசணுன்னா அப்படி ஒரு கவித்துவத்தை நமக்கு இயல்பாக கொண்டு வர்றது தான் வெற்றி. கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாமரப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார், ஏனடா நீ நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேலிருந்து பல்லால் கடித்ததன்பார், வீட்டிலே பெண்டாட்டி மேற்பூதம் வந்ததன்பார், பாட்டியார் செத்து விட்ட 12ஆம் நாள் என்பார், ஓயாமற் பொய்யுரைப்பார், ஒன்று உரைக்க வேறு செய்வார், தாயாதியோடு தனியிடத்தை பேசிடுவார், உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊரம்பலத்துரைப்பார், எல்வீட்டில் இல்லை என்றால் எங்கு முரசறைவார். சேவகரால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர், சேவகர் இல்லாவிடிலோ சேவை நடக்கவில்லை, இங்கிதனால் யானும் இடர் மிகுந்து வாடுகையில் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான். எப்படி ஃப்ளோ போகுது பாருங்க இது. அதனால தான் என்ன புதுக்கவிதை, என்ன ஹைக்கு, என்ன வந்தாலும் சரி மரபு வாழ்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இப்போ கண்ணதாசனே நிறைய எழுதினார். தாமரை மலரின் சூரிய தாகம்ன்ற வார்த்தை பாட்டில், சினிமா பாட்டில் தாமரை மலரின் சூரிய தாகம், நட்சத்திரன்ற படத்தில், நட்சத்திரன்ற படம் ஸ்ரீபிரியா சொந்த படம். ஸ்ரீபிரியாவும் என்னோட படத்தில் நடித்தவங்க, அவங்க சொந்த படம். தெலுங்கில் தாசரி நாராயணராவ் பண்ண படத்தை தமிழில் பண்ணுறாங்க. வார்த்தை போடுறாரு பாருங்க, தாமரை மலரின் சூரிய தாகம். இன்னைக்கு புது கவிஞர்கள் பண்ணுற இதெல்லாம் அவர் சினிமா பாடல. நீங்கள் மதியம் வேறு நிறைய பேச போகிறவங்க இருக்கிறாங்க, அதனால் அந்த குழுவை நம்ம கொடுத்துடக்கூடாது. ஆனால் கம்பராமாயணத்தை இவ்வளோ தூரம் படிக்கணுமே, இப்போ நம்ம சிலப்பதிகாரத்தை முழுசாக படிக்கணுமே அப்படின்னா கஷ்டப்படாமல் கண்ணதாசன் பாருங்கள், அந்த அப்படியே 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு, சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழலகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி, அண்ணனோடு தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மொழிதனில் ஏறி. எப்படி வருது பாருங்க. இமயமலை மீதேறி காஷ்மீரில் இறங்குவேன், இயற்கையை ரசித்திருப்பேன், நிலையேதோரோ காலையில் புதுடெல்லி ஓடுவேன், இந்தியில் பேசி மகிழ்வேன். அப்படியே எங்கே அங்கே கோவா போனா சிறுகப்பல் ஓட்டுவேன், இனிப்பான ஃபென்னி உண்பேன். அது அடிக்கிறார் பாருங்க. அங்கே முந்திரியில் உருவாகிற ஒரு வகை மதுபானம், அதை சாப்பிடுவேன். அப்படி போகிற இடம்லாம் முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த செழுங்கீரை தத்துங்கிளி தேவதார் ஊதிர்த்த இலை 10 மாதம் கூட பாலன் வயதாகவில்லை செத்தபடி தொங்குகின்றார். என்ன அதுதான் வந்து அவன் பிறவி. அப்படி இன்னொன்று, மற்றவர்களிடம் பேசுகிற போது செயற்கைத்தனத்தோடு பேசுகிற எந்த வேஷமும் இல்லாத ஒருத்தன் கண்ணதாசன். நீங்கள் ஒரு குமரேச சதகம்ன்ற ஒரு நூல் அவர் படிக்கிறார். சந்தம்னா அப்படி ஒரு சந்தம். அப்படியே ஒரு தடவை படிக்க பன்மொழி புலவர் அப்பா துறைக்கிட்ட தமிழ் அப்பப்போ படித்தார். எல்லாம் 8வது படித்த ஒரு ஆள். ஏன்னாங்க அதுதான் நாங்கள் கல்வி தகுதின்றது வேறு, புலமை ஞானன்றது வேறு. இன்றைக்கி இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா எழுதுனா ஒரு 4 வரியில் 10 தப்பு வரும், அந்த மாதிரி இருக்கிறாங்க. சார் நிறைய மீட் பண்ணியிருப்பார், மூப்பா சார். எனக்கு அசோசியேஷனில் இதுதான் இப்போ ஒரு கெட்ட பேர். திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் நான் யாரும் அப்ளிகேஷன் மெம்பராக சேர்ந்தால் முதல்ல எழுதுவாங்க,
பார்த்தா ஒரு 18 தப்பு இருக்கும். சுழிச்சு என்ன சார் இப்படி எழுத்தாளர்கள் சங்கத்தில் மெம்பராக சேர்றதுக்கு அப்ளிகேஷன் எழுதுகிறப்ப இத்தனை தப்போட எழுதுனா எப்படி பார்த்து. அதனால இதை நான் திருத்தி இருக்கிறத போட்டி வேற. இப்போவாவது தெரிஞ்சுங்க, இயக்குனர்ன்றதுக்கு 2 சொல்லி நானா போடக்கூடாது, நான் போடணும். எப்படிலாம் நம்ம இன்னைக்கு பயப்படுறாங்க தமிழ் கற்றுக்கிறதுக்கும் தமிழ் படிக்கிறதுக்கும். பசங்க அவன் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருவேன், ஆனால் தமிழ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு. அதனால தான் மேலை நாடுகள் இப்போ ரஷ்யாவோட ஆதிக்கம்தான், ரஷ்யன் மொழி, அது ஆங்கிலம் அடுத்து. இப்போ இந்த முன்னேறிய மேலை நாடுகள் எல்லாமே நாம தான் இன்னும் ஆங்கிலத்துக்கு முன்னையும் தமிழுக்கு அடுத்தும். தமிழே இப்போ யோசனையாக இருக்குது. +1 +2 தமிழ் இல்லை. இப்போ நம்மெல்லாம் கேட்டு ஏதோ கொண்டு வராங்க. அதே மாதிரி பிகாம் வணிகவியல் படித்தா தமிழ் இல்லை இல்லையா? இதெல்லாம் இந்த குறைபாடுகள்லாம் சீர் செய்யப்படணுன்றது. அதுக்கு தான் ரொம்ப ஜெயகாந்தன் சொன்னார், பாரதி தான் பாடம். பாரதி எப்படி அவர் சொன்னார், இந்த முக்காலய கல்வி முறை வேண்டாம், பாரதியை நம்ம அவர் தான் எஜுகேஷனுக்கான அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி. அதனால தான் இப்போ ஒரு கண்ணதாசன் சொல்கிறப்ப கூட எல்லாம் சொன்னார். அதாவது கோடிட்ட முந்தானை கொஞ்சி குலைந்தாட கோலமுயில் போல வருவாள், கொடியோடு இடையாட இடையோடு கனியாட குழல் மூடி ஆடி ஆடிட்ட வெண்பூக்கள் கஞ்சாடை நடனம் இடுவாள், கட்டான திருமேனி பட்டாளம் கொண்ட என்னை கைதாக்கி சிறையில் இடுவாள். என்னையா கூட்டிட்டு என்னையா எப்படியா வருது இப்படிலாம் பாடிட்டு அதில் மாங்கனியில் சொல்லுவார், அவள் அரசவையில் ஆடிட்டு வெளில போகிறா. அப்போ தான் போகிறப்ப சித்திரத்தால் அடிச்சு ஓட்டை தேடி பார்த்தான், தென்றலது போனதற்கு சுவடு ஏது. எப்படி என்னையா அது எப்படியா சொல்ல முடியும்? அவள் ஆடுறத சொல்ல, காற்றுக்கு முருங்கை மரம் ஆடல் போலும், கடலுக்குள் இயற்கை மடி அசைத்தல் போலும், நாற்றுக்குள் இளங்காற்று நடித்தல் போலும், நல்லோர்தம் அவை கண்ணே நடனமிட்டாள். எப்படியா இது? இதெல்லாம் அவன் இயல்பா வருது. இயல்பா அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் முத்தாய்ப்பா சொல்றாரு, அறிவுடைய மனிதர்களும் அகந்தை எனும் தேரேறி ஆதிக்கம் செய்யும் நேரம், அன்புடைய நங்கையரும் அகமுடைய நாயகனே அடிமையாய் என்னும் நேரம், கரையுடைய நெஞ்சினரும் திறனுடைய கவிஞர்களை காலால் உதைக்கும் நேரம், கடல் பெருகி மழை பெருகி காற்று புயலாக வரும் கலியுகம் முடியும் நேரம், மறை வடிவ திருவதன மதனில் ஒரு செந்தூர மணிகோர்த்த மஞ்சள் நிலவே, மனிதகுலம் இடறி உள்ள மௌனமலரானதொரு மதுரை மீனாட்சி உமையே, படுவதொரு பாடு மனம் பட்டபினம் கூறுவது பழித்திடும் அந்த நேரம், பாவலரை போற்றாத காவலர்கள் யாவரையும் பழிவாங்கும் அந்த நேரம், கடுமனதும் கால் மாறி தலை மாறி கருணை பறிபோகும் நேரம், கண்ணன் அவன் சொன்னபடி கவிஞன் இவன் கேட்டபடி கலியுகம் முடியும் நேரம். என்ன எப்படி அத்தனையும் பட்டினத்தாரை உள்வாங்கி அவரை உள்வாங்கி இவரை உள்வாங்கி எல்லாத்தையும் படித்து உள்ளே கொண்டு போயிட்டு அப்படி கொண்டு வர்றாரு. உண்மை அவர் சொன்னது அதான். அதாவது இப்போது சார் சொன்னார், யார் கதை அறம், அதான் கண்ணதாசன் சார்கிட்ட வார்த்தை வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அவங்க ஏதாவது மனசால் அவர் நினச்சிட்டார்னா, சந்திரபாபு கொடுத்த இன்னல் மனசு சில சமயம் வாயால் வார்த்தை கூட இல்லை, மனசு. சந்திரபாபுவோட இறுதி காலம் எப்படி இருந்துச்சு நீங்கள் அப்படித்தான். நீங்கள் அதனால் தமிழ் படித்தவர்கள், தமிழ் தெரிந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள்ட்ட பழகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லார்கிட்டையும் பழகிறப்ப ஆமாம், அதனால அது அவர் சொல்லுவார், பஞ்சநாசலாம் பையன் இறந்தப்போ சொல்லுவார், அறம்பாடி விட்டேனோ அப்படின்னு. அந்த அவன் செத்துட்டானே இப்படிலாம் சொன்னனே, அந்த முத்துமணி பல்லாக்கு அப்படின்றதில் அவர் சொல்கிறார், அவன் இப்படி சொல்லிட்டேனே தப்பா, நானே சொல்லிட்டேனே அறம்பாடிட்டனோ அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதனால் உண்மையிலேயே நான் என்ன சொல்லுவேன்னா, உடல் நோயா மனநோயா மன உளைச்சலா நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நல்ல இலக்கியங்களுக்குள்ளே போங்க. அதாவது எப்படி சுற்றுலா போகிறதுக்கு ஆசைப்படுறீங்களோ, அந்தமான் போகணும், இங்கேருந்து மஸ்கட் போகணும்,
இங்கேருந்து அங்கே போகணும் அங்கே போகணும். அதே மாதிரி எடுத்து இப்போ சார் படித்த மாதிரி ஒன்றுக்குள்ளே போயிடுங்க. நான் அப்படி தான் என்னுடைய அந்த ஆரம்ப காலம் அதான் சொன்னேன், என்னை கொண்டு போய் நூலகத்துக்குள்ளே உள்ளே தள்ளி விட்டுக்குவேன். நானே போய் தள்ளி விட்டுக்குவேன், போ உள்ளேயே கடை அப்படின்னு. அங்கே சேவை செஞ்சு வர்றப்போ எல்லாருக்கும் ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் 10 புத்தகம் தள்ளிட்டு வருவேன், படிப்போம். தமிழ்வாணன், வாண்டு மாமா, அம்புலி மாமாவில் ஆரம்பித்து அப்படியே கு அழகிரிசாமி, அப்படியே தீபம் பார்த்தசாரதி, அப்படி பார்த்தசாரதி ஐயோ எழுத்தாளனை ஹீரோ வச்சு எழுதுறாரு அவை படிப்போம். அப்படியே கு அழகிரிசாமி, அப்படியே ஜெயகாந்தன், அப்படியே போய் 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 அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல. பொன்னியின் செல்வனுக்குள்ளே உள்ளே போனோன்னா நீங்கள் உண்மையிலேயே பார்த்திபன் கனவு, அந்த சிவகாமியின் சாதம் இதெல்லாம் வந்து படமாக பண்ணப்போ ஃப்ளாப் ஆச்சு. ஏன்னா கல்கி பண்ணதை படமாக பண்ண முடியலை. நேரேஷன், அது சிவனடியார்ன்ற தோற்றம் எப்படி இருக்கும்னு நாமெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே படம் பார்க்குறப்ப ரங்கராவ் வந்துட்டார். சிவனடியார்ன்ற கேரக்டரில் ரங்கராவ் வந்துட்டார். ரங்கராவ் வந்து என்ன தாடி மீஷெல்லாம் வச்சாலும் இவர் தான் சிவனடியார்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த இதில் நம்ம படிக்கிறப்போ சிவனடியார் யாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். இதுதான் இங்கே எழுத்தில் உள்ள இது. நீங்கள் சத்யஜித் ரேயோட அருமையான ஒரு மேட்ரை சொல்லி நான் நிறைவு பகுதிக்கு வர்றேன். இந்த இது வந்துடுச்சு, வாட்ஸ்அப் வந்துடுச்சு, இணையம் வந்துடுச்சு, அது வந்துடுச்சு. இப்போது எல்லாமே வந்து இப்படி ஆயிடுச்சு. எழுத்து புத்தகம்லாம் நிற்குமா, இதுக்கெல்லாம் எதிர்காலம் உண்டா அப்படின்னு யோசிக்கிறப்போ இதுக்கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள். வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்துடுச்சு, இந்த புத்தகம் எழுத்தெல்லாம் நிற்குமான்னு கேளுங்க, அது பதில் சொன்னுச்சு. என்ன, அதை அசைச்சிக்கவே முடியாது, அது இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து அது வந்து அதுக்கான தத்துவத்தோடு இருக்காது. அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து சத்யஜித் ரே அந்த சார்லதான்ற படத்தில், சார்லதா ஒரு அருமையான படம், மிகச்சிறந்த இந்தியாவோட மிகச்சிறந்த படம். அதில் வந்து கதாநாயகி நல்ல தலையெல்லாம் சீவி பூ வச்சு ஃபுல்லாக அத்தர், ஜவ்வாது, சந்தனம் எல்லாம் தடவி அப்படி அலங்கார தேவதையாக காத்துக்கிட்டு இருப்பா. தலை நிறைய இந்த இதில் தர்மி இதில் வாசனை பூலேருந்து வந்ததா, தலையில் இயற்கையாக இருக்கா, இல்லை தேய்ச்சி குளித்த சீக்காய் தூள்லேருந்து வந்ததான்ற மாதிரிலாம் அவ்வளவு நறுமணங்கள், வீடு பூரா சாம்பிராணி வாசம். ஹீரோ என்ட்ரி சார்லதால. அவர் ஒரு எழுத்தாளர், நம்மளை மாதிரி அப்படி வந்து உள்ள என்ட்ரி ஆகிறாரு. கொஞ்சம் அழுக்கு இதெல்லாம் உட்காந்து எழுதுகிற ஆள் நம்ம பெருசாலாம் நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இப்போ நம்ம ஏதோ நடிக்கிறதுனால கொஞ்சம் ஏதோ தோற்றம்லாம் பார்க்குறோம். இல்லைன்னா டைரக்டரு ரைட்டர்லாம் ஏதோ கசங்கி போன ஒரு காகிதம் மாதிரி தான் நம்ம இருப்போம். அவர் என்ட்ரி, இவ கேட்குறா, இந்த வாசத்தில் எது நல்லா இருக்கு, என்னோட தலையிலேருந்து வர்ற இந்த வாசமா, இல்லை நான் சந்தனம் பூசியிருக்கேனே இந்த வாசமா, இல்லை உடலெல்லாம் அந்த அத்தர் போட்டிருக்கேனே அந்த வாசமா, இல்லை அந்த மல்லிகை பூவா, இல்லை இந்த வீடெல்லாம் மணக்குதே அகில் இந்த சாம்பிராணி, எந்த வாசம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது? ஒரு பெண் வந்து அலங்கார தேவதையாக வந்தால் உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய குழந்தைங்க இப்போ இன்னைக்கு பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. அப்போது ஒவ்வொன்றா கேட்குறா, கேட்க எதுவுமே அவனுக்கு பிடிக்கலை. அவ கேட்குறா கடைசியா, நிறைவா, இறுதியா, எந்த வாசம் தான் உங்களுக்கு பிடிக்கும்? அப்போ அவர் சொல்றார், அது வந்து பிரிண்டிங் மிஷினில் பேப்பர் ஓடுறப்போ அந்த மையும் பேப்பரும் கலந்து அப்படி பிரிண்ட் ஆகி வர்றதை எடுத்து மோந்து பார்த்தா ஒரு வாசம் கிடைக்குமே, அதுக்கு ஈடு இணை வாசமே கிடையாது. இன்றைக்கும் குழந்தை பருவத்தில் நாமெல்லாம் அந்த புத்தகத்தை பிரித்து அந்த வாசத்தை பார்த்துருப்போம். மயில் இறக வச்சு குட்டி போடுமானலாம் வெயிட் பண்ணியிருக்கோம். எழுத்தாளனுக்கு அந்த வாசம்தான் சத்யஜித் ரே சொல்கிறார் சார்லதாவில். ஏன்னா அவர் ஒரு எழுத்தாளன், அந்த கதாநாயகன் வாயிலாக சொல்கிறாரு. அதனால் இதை வந்து மாற்றவே முடியாது. அதனால தான் மதியம் வந்து இது வந்து முன்னோட்டம், மதியம் நடக்க போகிற புத்தக வெளியீட்டு விழாக்கு ஒரு முன்னோட்டமாக சொல்கிறேன். எந்த விஞ்ஞானம், எந்த அறிவியல் சாதனம் வந்தாலும் அந்த புத்தகம், எழுத்து, பத்திரிகை,
அப்படின்றது அதற்கான ஒரு மரியாதையோடு இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு அழசா முத்தையா, சாதாரண 8வது படித்த ஒரு முத்தையா. இந்த நகரத்தாரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, சத்தியமாக சொல்கிறேன், இது உளப்பூர்வமான ஒரு விஷயம். இவன் அப்பம் பேர் போட்டுக்கவே யோசிக்கிறவன். நம்மளாலாம் பல பேர் இவன் இனிஷியல் இல்லாமல் பேர் சொல்கிறதுக்கு தான் இவனுக்கு ஸ்டைலாக. ஆனால் நகரத்தார் இன்றைக்கும் தாத்தா பேர், தாத்தாவுக்கு தாத்தா பேரெல்லாம் முன்னாடி இனிஷியலில் வர்றதுக்கு அதெல்லாம் பெரிய கிரேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் சாதனை படைத்த ஏஎல் சீனிவாசன், இப்போ கண்ணதாசனோட பிரதர், அவங்க ஃபேமிலி எல்லாமே எனக்கு இன்னும் இருக்கும். ஏஎல்எஸ்க்கு 100 படம் போல் பண்ணியிருக்காங்க. கந்தன் கருணை மாதிரி படம்லாம் பண்ணவங்க எல்லாமே பார்த்தா நீங்கள் அந்த எழுத்துக்களுக்கு அது அப்பா பேர், அப்பாவுக்கு அப்பா பேர். இப்போ எங்கள் அப்பா அப்படி தான் போட்டிருந்தான், பி.க. கோவிந்தசாமி. இப்போ எனக்கு இல்லைன்னா அந்த பீன்றது தெரியாமலே போயிருக்கும். நான் இப்போது பிகேஜின்னு எனக்கு முன்னாடி நான் பட கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ டிவி சீரியல் கம்பெனிக்கு கூட பிகேஜின்னு, அப்படி பிகேஜின்னு ஊரில் கூப்பிடுவாங்க. இப்போ அதெல்லாம் நகரத்தாரில் அந்த வம்சத்தை, அந்த பாரம்பரியத்தை, நீங்கள் ஒருத்தன் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும், தாத்தாக்கு மரியாதை கொடுக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் தனக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு சந்ததியை உருவாக்க முடியும். இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுறதான். அது என்ன வாழ்க்கை? வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், புள்ள குட்டி பெற்றுக்கிட்டோம், ஏதோ வேலை பார்த்தோம், மாத சம்பளம் கிடச்சிது, போனோம், வந்தோம். அது வாழ்க்கையில் அடையாளங்களை ஏற்படுத்தணும். யாராக இருந்தாலும் ஏற்படுத்தலாம் அடையாளங்களை. விண்வெளிக்கு போகிற பெண் ஏற்படுத்துகிறா, இந்த போர் முனையில் இருக்கிறவங்க ஏற்படுத்துகிறாங்க. எழுது சாகித்ய அகாடமி, ஞானபீட விருது, எவ்வளவோ எத்தனை எங்கெங்கே கொட்டி கிடக்கு. அப்படியே நான் இப்போ ஒரு தலைப்பு வச்சுருக்கேன் புத்தகத்துக்கு, கொட்டி கிடக்குதுன்னு. இப்போ அப்படி இருக்குது. நீங்கள் வாய்ப்புகள் அவ்வளவு இருக்குது, நாம் பயன்படுத்திக்கிறது தான். நான் வெறும் சினிமாக்காரன், திரைப்பட இயக்குனர், பாடலாசிரியர், நடிகர்னு மட்டும் இருந்தால் இவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது. எனக்கு உண்மையான ஆனந்தம் இந்த மாதிரி இலக்கிய விழாக்கள் கலந்துக்கிறது. நமக்கு அதுதாங்க உண்மையான, ஒவ்வொருத்தனுக்கும் அந்த சரியான இலக்கு. அப்படின்னா நம்ம வெறும் ஒன்றில் முடிஞ்சு போகாது. சினிமா ஒரு பகுதி வாழ்க்கையோட 10%ன்னு எடுத்துக்கலாம். தொழில் எல்லாரும் விறகு கடை வைக்கிற மாதிரி, வெத்தல் பாக்கு கடை வைக்கிற மாதிரி, நான் சினிமாவை எனக்கு தொழில், சினிமாக்காரன், டைரக்டர், நடிகர், ஒரு பாடலாசிரியர், அதுவே வாழ்க்கை இல்லை. அதுக்கு மேலே இலக்கியம் இருக்குது, தமிழ் இருக்குது, பேச்சு இருக்குது, நண்பர்கள், இந்த மாதிரி அமைப்புகள், சங்கங்கள், இந்த சங்கத்தை ஒருங்கிணைக்கிறது, எத்தனை இதெல்லாம் சந்தோஷமான வேலை. அதனால் பாடுறது, இப்போ இவங்க வெறும் சமையலறையோடு நிற்காமல் அடுத்து சங்கீதம்னு வர்றாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி அதை க்ரியேட் பண்ணிக்கிறது தான். நீங்கள் இப்போ கவர்னரை நாங்கள் சந்தித்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த நண்பர் வந்திருக்கிறார், அவர் அங்கே வந்திருந்தார் கவர்னர் மாளிகைக்கு, ராஜ்பவனில். ஆமாம், அவர் சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே மும்பைன்ற அந்த வர்றப்போ அந்த சந்தோஷம். இப்போ இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பார்க்குறப்போ, நம்மெல்லாம் வெளிநாடு போனால் முதல்ல இந்த தமிழ்நாடு, இந்தியா, இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷத்தை தருது. அதுக்கு மேலே இப்போ மும்பையிலேருந்து யாரையாவது பார்த்தா நமக்கு உடனே இந்த ஞாபகம் வரும். அதுதான் கலை கலாச்சாரத்தாலையும் தமிழ் மொழியாலையும் நம்மெல்லாம் ஒன்றுபடுறோம். இங்கே சாதி அதெல்லாம் விட்டுருங்க, நகரத்தார்ன்றதை கூட நான் என்னென்னா ஒரு சமூக மேம்பாட்டுக்கான அடையாளம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். நகரத்தார்ன்றது இப்போ நான் கூட என்னோட செட்டியார் பிறப்பாள். நான் என்னை ஸ்கூலில் சேர்த்தப்போ சேனை தலைவர் அப்படின்னு, ஏன்னா செட்டியார்னா ஃபார்வேர்டில் வருது, சேனை தலைவர்னு 10 பேர் கொண்ட ஃபேமிலி, 8வது பையனா, எல்லாரையும் படிக்க வைக்கணுன்றப்போ நாங்கள் எல்லாரும் அப்படி பேக்வேர்டில் கொண்டு சேனை தலைவர். இன்றைக்கி சேனை தலைவர், என் பொண்ணை சேனை தலைவர் ஆக்கிட்டேன். எப்படி? அப்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் இதில் இங்கே சாதியே இல்லைங்க, சமூகம் அது தமிழ் சமூகம். இதுதான் உண்மையிலேயே தமிழை கொடினா, நகரத்தாருக்கு கொடினா அது தமிழ் கொடி, முத்தமிழ் கொடி, இயல், இசை, நாடகம், அதைத்தான் கொடியாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி, அவங்க ஆன்மீக பணி செய்வாங்க, அறப்பணி செய்வாங்க, 3வதாக தமிழ் பணி செய்வாங்க. நீங்கள் அதை செய்யாமல் விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி கல்வி பணியிலும், அறப்பணியிலும், சமுதாய பணியிலும் இந்த மாதிரி ஒருங்கிணைத்து
மிக்க நன்றி ஐயா. 1 மணி நேரம் எங்களுக்கு போனதே தெரியல. ஐயா எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னு கேட்டோம். எனக்கு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் போதும் அப்படின்னு சொன்னார். இல்லை ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்கன்னாரு. ஆனால் 1 மணி நேரம் 10 நிமிஷம் போனதே தெரியல. அவ்வளோ உண்மையாகவே மெய் மறந்த பேச்சு. கண்ணகி முதல் கண்ணதாசன் வரை நாங்கள் ரொம்ப மெய் மறந்து கேட்டோம். எல்லோரும் ஒரு மிக பலத்த கரகோஷத்தை அவருக்கு தருவோம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. தலைவர் அவர்கள் ஒரு சிறு நினைவு பரிசை தயாரிப்பாளரும் மற்றும் இயக்குனருமான யார்கண்ணன் அவர்களுக்கு வழங்குவார்கள். நன்றி. நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இப்பொழுது உணவு இடைவேளை. இசை நிகழ்ச்சி சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. இப்போது இனிசை நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற உள்ளது. ராணி சித்ரா அவர்களை அழைக்கின்றோம். உணவு ஒரு சிறிய அறிவிப்பு. ஒரு 15 நிமிடத்துக்கு பிறகு உணவு அங்கு உணவு பரிமாறப்படும். அதுவரை சிறிது அமைதி காக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் அரங்கத்திலேயே அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாமதத்திற்கு மன்னிக்கவும். ஒரு 15 நிமிடம்.